கொடுத்துருக்கு. ரியாஸும் சொல்றாரு, ரியாஸ் அக்கே அக்பர் இருக்காருல்ல, அவரும் அங்க நின்று சொல்லிட்டு இருக்காரு, நீ உள்ள போய் என்ன பண்ண போற, கிளம்புப்பா அப்படின்னாக்கா. அதுக்கப்புறம் போயிட்டு என்ன எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு இறக்காத மாதிரி தெரியாதான்னு வர கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. பவுன்சர் என்ன பண்ணானுங்க, உள்ள போயிட்டு கதவை சாத்தினானுங்க. கதவை சாத்தும் போது இவனுங்க எல்லாம் கும்பலா அந்த முன்னால அந்த பிடிச்சி தள்ளி விட்டானுங்க. அவன் கதவை வந்து அடிச்சுக்கிச்சு. இது யார் தப்பு? போன்னா போயிடணும், எதுக்கு கலவரம் பண்ற? நான் அந்த டைம்ல அங்க நின்றுட்டு இருந்தேன். இவனுக்கு என்னதான் பண்றான்னு பாப்புன்னு. சரி இது எனக்கு தோணுச்சு ஏதோச்சியா, இவனுக்கு வேணும்னே பண்றானுங்க போல் இருக்குன்னு தோணி நான் உடனே போன் எடுத்து வீடியோ ஆன் பண்ணி வச்சிட்டேன். பார்த்தா எட்டு வச்சதெல்லாம் கவர் ஆயிடுச்சு, நம்ம வேலை முடிஞ்சுச்சு. சிறப்பு, சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்ல வேலை, தெளிவா பண்ணிருக்கீங்க, கரெக்டா எடுத்திருக்கீங்க. அத ஏங்க அதாவது எட்டிட்டு வதைக்கிறானுங்க, சவுண்ட் டம்மு டம்முன்னு கவர். ஒரு கட்சியுடைய உள்ள நடக்கக்கூடிய 2ஆம் ஆண்டு விழா அப்படிங்கும்போது கட்சி நிர்வாகிகள் அவங்க மீடியா வேணாம், உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் தந்துடும்னு அந்த சேனல் கொடுத்துட்டாங்க, அதுக்கான சேனலை ஓபன் பண்ணிட்டாங்க. பட் அந்த இடத்துல வந்து நீங்க நான் உள்ளக்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரச்சனை பண்றது வந்து அது சரியில்லைல்ல, ஒரு முறையான செயல் இல்லை. அடிச்சுட்டான் அது இதுன்னு சொல்லிட்டு அவதூறு பரப்புறது. இப்படி அவதூறுக்கு பிறந்தவனுங்க காலம் முழுவதும் அவதூறு பரப்பிக்கிட்டே தான் இருப்பானுங்க. ஒரு உண்மையாவது பேசுறானுங்களா? இங்கிலீஷ் தெரியாத தற்குறி நாய்கள். பிரசாந்த் கிஷோர் ஒண்ணு சொல்றாரு, அதுக்கு இவன் ஒரு டிரான்ஸ்லேஷன் போடுறான். நம்ம ஹெச் ராஜா வந்துட்டு பார்த்தோம்னு நினைக்க மைக்ரோ இரிகேஷன் சிறுநீர் பாசனம்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரிதான் ஹெச் ராஜா வகையரா தான் இவனுங்கெல்லாம். சொட்டு நீரை வந்து சிறுநீர்னு சொல்லுவாப்ல, அந்த மாதிரிதான் இவனுங்க தற்குறி பயிலுக்கு. இங்கிலீஷும் தெரியாது, எதுவும் தெரியாது. கேட்டா நாங்க தான் படிக்க வச்சோம் அப்படி பண்ணோம்னு சொல்லுது. உங்களே படிக்க வைக்கலையேடா உங்க கட்சி அப்படின்னு தான் நம்மளுடைய கேள்வியா இருக்குது. படிக்க வச்சு நீங்க படிக்காம இல்ல, நீங்க இந்த CNN இந்த NDTV இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பாட்ட வராங்க, உட்காடுறாங்க, லைவ் கேக்குறாங்க, நல்லா நோட் பண்றாங்க. இது இவர் பேசுறாரான்னு அவங்களுக்கு புரியுது. கேட்ட அதை உடனே கவரேஜ் கொடுக்குறாங்க. தனியா போறாங்க, வீடியோ எடுத்து அவங்க டீசெண்டா இருக்காங்க. நீ எதுக்கு உள்ள போயிட்டு கலவரம் பண்ற? அவங்க ஏன்னா ப்ரோ அவங்க ஜேர்னலிஸ்ட் படிச்சு வாயில ரத்தம் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டு இருந்தான்ல, அவனை தேடுறேன் நானு. நடந்து 5 நிமிஷம் தான் ஆகுது, எங்கடா அவன் காணாப்பா, அவன் உண்மையிலேயே அவன் வாயில ரத்தம் தான் வருதான்ட்டு போய் எடுக்கலான்ட்டு போய் தேடுறேன். கூட்டு போய் வண்டியில உட்கார வச்சிட்டானுங்க. ரியாஸ் போய் கேக்குறாரு, அவரு கொஞ்சம் வெளில அனுப்புங்க, நான் ஆம்புலன்ஸ் வர வச்சிருக்கேன் பாப்போம்னாக்கா, இல்ல நாங்க பாத்துக்கிறோம், நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்னு வாக்குவாதம் பண்ணிருந்தானுங்களா. ஏண்டா அடிப்பட்டவன வெளில காட்டினா ஆம்புலன்ஸ்ல ஏற்றி கூப்பிட்டு போறோம், அதையே அனுப்ப மாட்டேற. நான் அதுக்கு அங்க உட்காந்து வீடியோ எடுத்தேன். ரியாஸ் கிட்ட என்ன வாக்குவாதம் பண்றானுங்கன்ட்டு அந்த வீடியோ எடுத்து போட்டேன். அப்போ எங்களால நடந்துச்சு, அதுக்கு நாங்க சரி தப்பு நடந்திருந்தா சரி பண்றதுக்கு ட்ரை பண்றது. ரியாஸ் போய் பேசுறாரு. அப்பயும் இல்ல நாங்க பாத்துக்கிறோம், இனிமே உங்களை நம்பி எங்கேயும் வர மாட்டாங்க. ஒன்னு முதல்ல கூப்பிடவே இல்லையடா. இந்த மாதிரி அவதூறு பரப்புறதுக்கு ஒன்னையாவும் முதல்ல கூப்பிடுவான். வந்த மீடியா எல்லாம் கம்புன்னு போயிட்டு அவங்களுக்குன்னு தனியா ஒரு கண்ட்ரோல் ரூம் கொடுத்துருக்கு. எல்லாம் போயிட்டு லேப்டாப் போட்டு உட்காந்து கமுக்கமா அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இவனுங்க எனக்கு தெரிஞ்சாதான் ப்ராப்ளம் கிரியேட் பண்றதுக்கே வந்தவனுங்க தான். பட் ஒன்னும் எடுபடல, யாரும் வெளியில இல்ல அங்க. இல்ல கிஷோர் ஜேர்னலிஸ்டா, அப்புறம் இந்த யூடியூப் பிரதர்ஸ், இந்த ரோஸ் பிரதர், நாங்களும் மீடியா, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்தா என்ன பண்ணுவானுங்க? நீங்க சொல்ற ஆளுங்கெல்லாம் டீசெண்டா வந்துட்டு டீசெண்டா போனவங்க எல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட் படிச்சுட்டு அந்த தொழிலுக்குன்னு ஒரு தர்மத்தோட நடந்துக்கிற ஆட்கள். ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஊடகத்தை வந்து திராணி இருக்கா, ஊடகத்தை மீட் பண்ணி பேசுறதுக்கு. நான் என்னன்றேன், உண்மையான ஊடகத்தை நீ அனுப்பு, நான் பேசுறேன். இந்த மாதிரி திருட்டு பயலெல்லாம் அனுப்புறேன், எவனும் பேச மாட்டான். உண்மையான ஊடகம்னு ஒருத்தன் பிறந்து இருந்தான்னா அவனை அனுப்புடா. நீ இந்த மாதிரி ஊப்பி வேலை பாக்குறவனுங்க எல்லாம் நாங்க பேட்டி கொடுக்கணுங்க அவசியமே இல்லை. எனக்கு இன்னைக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இனிமே வந்து தலைவர் வந்து இப்ப மீடியால பேச சொல்லுங்கன்னா தேவையில்லை. நீ மீடியாவே இல்லடா, கொத்தடிமை பூரா போயில. அவன் கொஞ்ச நேரத்துல பார்த்தா நம்ம பசங்க அதுக்குள்ள போட்டோ எல்லாம் எடுத்து போட்டுக்கிறானுங்க. பார்த்தா எங்கெங்கயோ லிங்க் இருக்குது அவருக்கு. இல்ல அதான் அவங்க விட்ட நியூஸ் வீடியோக்கு எல்லாத்துக்குமே நம்ம பசங்க அப்பப்போ கவுண்டர் வீடியோ வந்துருச்சு, யார் ஆட்கள் எல்லாமே எடுத்து போட்டாங்க. ஏதோ நம்ம பிள்ளைங்களா இருக்கிற வரைக்கும் தக்க பதிலடி கொடுத்து அங்கேயே தகர்த்து விட்டு எரிஞ்சிடறானுங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அதனாலதான் நம்ம பவர்ஃபுல்லா இருக்கும். ஒரு டேட்டா கலெக்ட் பண்றதும் சரி, டக்குன்னு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதும் சரி, எடுத்து போட்டுறாங்க பசங்க. பட் இந்த சாப்பாடு மேட்ரு இன்னொரு விஷயமே நடந்துச்சு. நல்ல வேலை மீடியாக்காரன் கவனிக்கல. என்னாச்சு, நான் பேக் சைட்ல திடீர்னு எல்லாம் போலீஸ்காரன் உள்ள இருந்து தப்பு தப்புன்னு ஓடுறான். என்னடா இவனுக்கு வெளில ஓடுறானுட்டு நான் என்ன ஆச்சுன்னா என் பைக்கு சாவி தொலைஞ்சு போச்சு. இவனுங்க போட்டு தள்ளு முள்ளு பண்ணிருந்தானுங்களா இந்த மீடியாக்காரனுங்க. அப்போ என் பவர் பேங்க் ஒயர் உள்ள இருந்துச்சா, ஒயர் இப்படி வெளில எடுக்கும்போது சாவி எங்கேயும் ஊந்துச்சு.
நான் அதை தேடுற ஆர்வத்துல இதெல்லாம் கவனிச்சு இது அத்தனையும் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப பின்னால போலீஸ்காரன் ஏதோ ஓடுறானுங்க, சரி அவனும் கூட ஓடி போய் பார்த்தா பாம்பு ஏதோ வந்துருச்சுன்னா உடனே மீடியாக்காரங்க தான் வெளில உட்காந்துக்கிறானுங்க. இது உள்ள பாம்பு வச்சுட்டாங்களாம். ஐயோ பாம்பு இல்லையா, பாம்பு பாம்பு வந்துருச்சான்னு அதுக்கப்புறம் கம்முன்னு ஆனானுங்க. இல்ல என்னத்துக்கு அந்த இவங்க நம்பர் 1 முட்டா பசங்க போல. பாம்புக்கும் பாவியா. பாம்புக்கும் வித்தியாசம் தெரியாது. நான் அங்க ஈவென்ட் நடக்கிற இடத்துல பாம்புன்னு சொல்லி நியூஸ போட்டுருப்பானுங்க. அதுக்குள்ள போலீஸ்காரன் அவனும் வந்து சொல்லிட்டான், இல்ல ஓ பாம்பு இல்லையா பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு போனானுங்க. இல்லைன்னா நேரத்துக்கு எடுத்து போட்டுருப்பானுங்க, இந்த மாதிரி வந்து இந்த ஃபங்க்ஷன்ல பாம்பு வச்சிட்டாங்களாம், அப்படி பண்ணிட்டாங்களா இப்படி பண்ணிட்டான்னு போட்டுருப்பானுங்க. ஐயா இவனுங்க பாம்பு வந்தாலும் அதை நியூஸ் ஆக்குவானுங்க ஐயா. மண்டபத்துக்குள் பாம்பு அந்த வந்தது இதை கவரேஜுக்கு போக கவனிக்கவில்லையா முடியல. விஜய் அப்படின்னு அது எங்க இதை வந்துச்சுன்னா கவனிக்கவில்லையா விஜய் தளபதி நம்ம போட்டுருவானுங்க ஐயா. அந்த ட்ரோன் ஷாட் இருக்குல்ல, தளபதி பின் வழியா உள்ள போனாரு. அந்த இடத்துக்கு யாருக்குமே அலோடு கிடையாது, பேரிகேடு இருந்ததுனால மீடியாக்காரன் நின்ட்டான். அங்க எதுவும் இல்ல, ஓப்பன் பேசுன்னு வச்சு இன்னத்துக்கு போய் வீடியோ எடுத்துட்டு இருப்பானுங்க. எடுத்து இந்த மாதிரி அங்க வச்சிட்டானுங்க இங்க வச்சிட்டானுங்களான்ட்டு போட்டுருப்பானுங்களே. அதையும் உண்மையை சொல்லனா நான் உள்ளே போல, ஏன்னா நிறைய தடவை பார்த்துட்டேன். எனக்கு மைண்ட் செட்டே என்னன்னா, ஒரு பக்கம் சாவி தொலைஞ்சது இது தேடுறதுலே இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். என்னதான் பண்றானுங்க உனுங்க அப்படின்னு. சத்தியமா ஒர்ஸ்ட். நம்ம தனியா ஒரு குழு போடணும் போலுக்குது மீடியா கண்காணிக்கிறதுக்காகவே. கேவலவாதிகளா இருக்கிறானுங்க. இல்ல ஆமா ஒவ்வொரு அடுத்த கேமரா இனி கொடுப்போம். ஒவ்வொரு கேமரா வச்சிருக்கவங்க பின்னாடி நம்ம கேமரா எடுத்துட்டு சுத்தணும் போல. இவனுங்க என்ன இன்டென்ஷன்ல என்ன பண்ண போறானுங்க அப்படின்னு கரெக்டான சொல்லிட்டு. வார்த்தை சொன்னீங்க. இவனுங்க கேமரா பின்னாடி நம்ம கேமரா எடுத்து சுத்தணும் இவனுங்களை வாட்ச் பண்ண. கரெக்ட் தான் கிஷோர். அடுத்த தடவை என்னையும் கூட்டு போங்க சரியா, நானும் வந்துடுறேன் ஏன் நீங்க வாட்ச் கேமரா பண்றேன். எடுத்துட்டு போக போறீங்களா இவனுங்களை வாட்ச் பண்ண? இல்ல ஒரு ஆளா எப்படி வாட்ச் பண்றவர் கஷ்டமா இருக்கும்ல, நம்மளும் போய் வாட்ச் பண்ணலாம்ல. சாலிடா 200 கேமரான்னு வச்சுக்கீங்களேன், எத்தனை பேர் பின்னாடி சுத்த முடியும்? நீங்க எப்படி கவனிக்கணும்னா, கண்டென்ட் எங்க தேட முடியும்ன்ற இடத்துல போய் நிக்கணும். அங்கதான் கிளப்புவான் அப்படின்ட்டு உஷாரா எனக்கு போய் ஒரு நிக்கணும். டவுட் இருக்கு. இந்த ப்ராப்பர் செட்டப்போட இருக்க கேமரா மட்டும்தான் நியூஸ் சேனலா, இல்ல போன்ல வந்து இந்த ட்ரைபாட ஃபிக்ஸ் பண்ணிட்டாரானே அவனும் நியூஸ் நீங்க சேனலா? எதுல வேணா இல்ல அவனுங்களும் ஷூட் நியூஸ் சேனல் பண்ணிக்கலாம். தான். எப்படின்னா கேமராமேன் யூடியூப் கிடையாது. சேனல்ஸ். இல்ல கேமரா மீடியா என்டிடிவியும் அப்படிதான் வச்சிருக்கான். ஓகே வயர்லெஸ் ஓகே மைக் போட்டு. ஒரு சில பேர் கேமராமேன் இல்லாம அவனுங்க செல்ஃபாவே அவனுங்களே பேசி அவனுங்களே வீடியோ போட்டுக்கிறது. ஓகே 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 ஓகே. ஆனா இல்ல அது யூடியூப்ல டிவில தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் தலைவர் ஸ்பீச் ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே வந்துட்டு யூடியூப்ல ஃபர்ஸ்ட் 4 டிவி சஜஷன் வந்து CNN, IBN, இந்தியா டுடே, அப்புறம் ஐபிசி தமிழ், எல்லாமே டாப் ட்ரெண்டிங் சேனல்ஸ் இன் இந்தியா. எல்லாருமே அவரை கவர் பண்றானுங்க. ஆக்சுவலா வந்துட்டு பிரசாந்த் கிஷோர் இருக்கிறதுனால தான் அந்த லைம் லைட்னு இவனுங்க சொல்லி தெரியுறானுங்க. பிரசாந்த் கிஷோர் டிஎம்கேக்கு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணும்போது அவரோட வேலையெல்லாம் இவனுங்க உறிஞ்சுக்கிட்டானுங்க. மாநாடுக்கே லைவ் இன்னைக்கு ஸ்ட்ரீம் பண்ணாங்களே, என்டிடிவி போட்டுச்சு. மாநாடு மாநாடு பரந்தூர் பண்ணாங்க. எல்லாமே பண்ணாங்களே. மாநாடு பரந்தூர் எல்லாருமே பண்ணாங்க. பரந்தூர் இன்னைக்கு பண்ணாங்க, கூட மாநாடு இல்ல பண்ணாங்க. ஒய் செக்யூரிட்டி நானும் எல்லாம் உள்ள போய் உட்காந்தாச்சு. நானும் போய் உட்காந்துட்டேன். பரத்து யாரு புகைக்கெல்லாம் இடம் வச்சுட்டு உட்காந்துட்டேன். அப்போ ஒருத்தர் கூலிங் கிளாஸ் போட்டு ரொம்ப நேரமா ஒரே இடத்துல நின்று இருந்தான். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இவனுக்கு ஒய் செக்யூரிட்டி குரூப் போல் இருக்கு. வெளில வந்தவொடனே கையில ஒரு கருப்பு கலர்ல பேக் வச்சுட்டு பேக் அங்க இல்ல இங்க ப்ரோ, அது புல்லட் அது ப்ரூஃப் வெஸ்ட். அதை பிடிப்பாங்க. அதை அதுதான். பிடிச்சா அது மொத்தம் நாலு பேர் இருக்கானுங்க. 4 பேரும் வெளில சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவர் ஒருத்தர் மட்டும் உள்ள இருக்காரு. கூலிங் கிளாஸ் போட்டுறதான் நம்ம யாரை ஆமா பாக்குறோம் கூலிங் கிளாஸ் தெரியுன்றதுக்காக போட்டுட்டு நோட் பண்றாங்க. ஆனாலும் நம்ம பசங்க போயிட்டு நீங்க செக்யூரிட்டியா ஒய் செக்யூரிட்டியா சாப்பிட்டீங்களா அப்படின்னு போய் கேக்குறானுங்க. கேட்டு இவனுக்கு என்னன்ற ஏதோ சோசியல் மீடியால என்னன்றானு ஒய் செக்யூரிட்டி ஒன்னும் கொடுக்கவே இல்லை. ஏன்டா நேர்ல போய் பேசுனேன், எங்களுக்கு தெரியாதான் குத்தாங்களா கொடுக்கலையான்னு. டர்பன் கட்டி இருந்தாரு தானே. ஆமா ஒருத்தர் ரெட் கலர் டர்பன் கட்டி இருந்தவர். பட் ஹெட் வந்து கூலிங் கிளாஸ் போட்டு இருந்தவர். ஆமா அது வந்துட்டு புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் மாதிரி. அது வந்து இப்ப ஆமா ஏதாவது எல்லாரும் கையில ஃபயர் ஒண்ணு மெனஸ்லாம் வச்சிருந்தாங்க. இது பிடிப்பாங்க. கிஷோர் பிடிச்சா ப்ரோ, நீங்க இது அந்த நெஞ்சில ஒருத்தனை உதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவனுங்க நியூஸ் பரப்பிக்கிட்டு இருக்கானுங்களே, நெஞ்சில உதச்சிட்டான். அதுதான். அவன் எப்படி ப்ரோ மனுஷன் தான், அவனுக்கு எப்படி நெஞ்சு வந்து அவனுக்கு லெஃப்ட் சைடு இருக்கு, சாரி ஐ மீன் ரைட் சைடு இருக்கு? எது அந்த கண்ணாடி அவன் போட்டு தான் ஒருத்தன் பண்ண இல்ல நான் என்னன்றேன், உள்ள அலோடு இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்லியாச்சு. 2 கேமரா வச்சாச்சு. உனக்கு லைவ் ஸ்ட்ரீம் கொடுத்தாச்சு. நீ எடுத்து உன் சேனல்ல போட்டுக்க, என்ன வேணா பண்ணிக்க. உனக்கு உள்ள அலோடு இல்லை. ஏன் அலோடு இல்லைன்னா ஏற்கனவே அங்க ஃபுல்லு பின்னால வரைக்கும் நிக்கிறாங்க. ஸ்டாண்டிங்ல ஒரு 100 பேர் நிக்கிறான்னு வச்சுக்க. நீ உள்ள போய் என்னத்த சரிக்க போற? உனக்கு கொடுத்துட்டேன், எல்லா கவரேஜும் உனக்கு வருது. அதை பண்ணிட்டு போயேன்டா. உள்ள போய் என்ன பண்ண போற? இப்போ ஒன்னு அனுப்புறேன், உன் கூட ஒரு எடுபுடியை நீ கூப்பிட்டு போவ. அவன் போய் உள்ள போய் தேவையில்லாத ஏன்னா பேசுவான். அதை கலவரமா கிளப்பி இந்த மாதிரி வந்து இல்ல இவனுங்க ஆபீஸ் சேனல் டோரை போய் நாம இப்படி எட்டி வச்சா சும்மா இருப்பானுங்களா? அது பிரைவேட் ஹோட்டலு. அதுல போய் நீ வச்சனா பவுன்சர் அடிக்கதான் செய்வான். இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா தளபதிக்கு வந்த பவுன்சர் கம்மி தான். அவர் கூடவே வந்துட்டு போயிட்டாங்க. பட் அங்க இருந்த பிளாக் அத்தனையுமே வந்து
அந்த ஹோட்டலு அப்புறம் இன்னொரு மேனேஜ்மெண்ட்னு ஏதோ பின்னால இருந்துச்சு. அவங்களுடைய ஓன் இதுதான். டீம் மேனேஜ்மெண்ட் போட்டிருந்தான். அது பேரு மறந்துட்டேன் நானு. மேனேஜ்மெண்ட்ன்றது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. மேல விசில் போட்டிருந்தாங்களா கழுத்துல? நம்ம மீதி பசங்க மீதி கூட அந்த அவங்களுக்கு டோராட நிக்கும் போது ம். பவுன்சர் வந்து பாத்தீங்கன்னா விசில் அடிச்சுக்கிட்டே வந்தாரு. அழகா நவுந்துட்டாங்க. அவங்கவுங்க எல்லா இடம் எல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்கவுங்க நடந்து அங்க போயிட்டேன். நீ பத்திரிகைக்காரன், படிச்சிருப்ப, நாலேஜ் இருக்கும், ஜேர்னலிஸ்ட்னு பீத்திக்கிறல்ல, நீ என்ன பண்ணணும்? என்ன இடம் ஒதுக்கப்படுதோ நீ அங்க போகணும். நீ அதுக்கு மேல உள்ள இல்ல போய் என்னது காட்டிட்டு போற? உள்ள பத்திரிக்கைக்காரனோட 2 பேரும் சேர் நிறுத்திக்கலாம். கடிச்சிட்டாங்க நியூஸ் படிச்சிருக்கன்றதெல்லாம் போடுறதுக்கா? நீங்க சொல்ல வேணாம். படிச்சிருக்கவங்களாம் இப்படி பிஹேவ் பண்ண மாட்டான் காட்டு இவ்வளவு 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 ரீசன் இல்ல என்னன்னா உள்ள கிஷோர் அண்ணே, போயிருந்தேன். கிஷோர்ண்ணே இவ்வளவு எல்லாம் பேச தேவையில்லண்ணே. நீங்க அவங்க வாங்கினது ஒண்ணும் தப்பு கிடையாதுண்ணே, வாங்கட்டும். ஆமா நானும் தான் சொல்லிட்டேன் வாங்கட்டும், இது தப்பு இல்ல. நீ அவ்வளவுதான். வந்து ஒரு அதை பிரைவேட் கடந்து ஹோட்டல் போயிடுவோம் நம்ம. அதை உட்காந்து இல்ல, இல்ல, பேசிக்கிட்டு ஆமா, அவன் correct, வேஸ்ட். correct, correct. இது ஏன் நான் கீழே சொல்றேன்னா மூணு வாங்கட்டும்ங்கிறது விஷயம் இல்ல, that's an unfortunate incident. அது இல்ல வந்து இல்ல இல்ல ஒரு நிமிஷம் பத்திரிக்கையாளர்களும் இல்ல 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 சையதுண்ணே, ரேவந்த், நீ வாங்கட்டும்ன்றது சையதுண்ணே, தப்பா போற்றி ஆகும்டா. நான் அதுக்காக ஏன் இல்ல சொல்றேன். இல்ல தப்பாவே போட்டே ஆகட்டும். நான் ஏன் தெரியுமா சொல்றேன், அலௌடு இல்லைன்னு சொல்லி ஒரு நிமிஷம், அலௌடு இல்ல ஒரு விஷயம், ஒரு இடத்துக்கு பாஸ் வச்சு ஒரு ஈவென்ட் நடத்திட்டு இருக்காங்க. நாட் அன் ஓப்பன் ஈவென்ட். ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஈவென்ட் கிடையாது. இதுல யார் உள்ள வரணும், யார் உள்ள வர வைக்க கூடாது அப்படின்னு சொல்றது டிசைட் பண்றது அத்தாரிட்டிஸ். யாரு? இந்த இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணவங்க, அந்த வென்யூ பர்சன், அவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு 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 விஷயம், ஒரு ஒரு இது பாயிண்ட்க்கு வந்திருப்பாங்க. நீ வருவ, நீ வந்து ஒரு மீடியா சேனலு, நீ ஒரு நிமிஷம், நீ மீடியா சேனலா என்ன மக்களுக்கு ஒர்க் பண்ற? நீ மக்களுக்கு உண்மையாலுமே ஒர்க் பண்றனா நீ வந்து கேள்வி கேளு. நீ மக்களுக்கு எங்க இவங்க தின்னது நிந்து தின்னாங்க, என்னென்ன போட்டு இருந்தாங்க, இவங்களை வந்து எவனோ ஒருத்தனை செட்டப் பண்ணிட்டு காலையிலேயே கூட்டு வந்து விஜய் வீட்டு முன்னாடி நிக்க வைக்கிறது, இதெல்லாம் ஒரு நியூஸா? இந்த நியூஸ் உண்மையாலுமே மக்களுக்கு தேவையா? அவங்களுக்கு எல்லாம் ப்ரோ, நான் இப்பவும் சொல்றேன், அது தப்பாவே கன்வே ஆனாலும் ஆகட்டும் ப்ரோ, அவங்களெல்லாம் அந்த அளவுக்கு தான் டீல் பண்ணோம். உனக்கு அவுட் கொடுத்துடுறாங்க. உனக்கு என்ன தேவை? டெலிகாஸ்ட் பண்றதுக்கு ஃபுட்டேஜ் தேவை, அவுட் கொடுத்துறாங்க. நீ எதுக்கு உள்ள போனோம்? உள்ள போய் என்ன வேலை பார்ப்பேன்னு கிளியரா தெரியும். அது உனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அதனால தான் நீங்க அலோடே இல்லை. எவனாவது ஒருத்தர் சும்மா உட்காந்துட்டு இருப்பான், இல்ல வந்து அங்க குழந்தைங்களை கூட்டு போயிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள், அந்த குழந்தைங்களோட பிரைவசியை நீ வந்து எடுத்து போடுவ. அது எதுக்கு அலோவ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டோ இது கிடையாது. ஓகேவா? லிமிட்டடா நம்ம கட்சிக்கு நிர்வாகிகள், தோழர்கள் அவங்களுக்கு கொடுத்த ஒரு இது. ஓகேவா? சரி, அதுல இன்னும் நிறைய பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க, கூட்டம், அதுதான் அந்த கூட்டம் வந்துருச்சு. இதனால மக்களுக்கு எதுவும் பாதிப்போ இல்ல அவங்க வந்து யாரோ கேமராக்கு முன்னாடி வந்து இது குறைகள் அப்படின்னு பேசவே இல்லை. நீ தேடி தேடி போயிட்டு ஒரு குறைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்து ஆரம்பிச்சான். நான் பார்த்தேன், காலைல ஓபன் பண்ணதுல இருந்து இந்த நியூஸ் 24/7 அவன் தான் போட ஆரம்பிச்சிட்டான். இது மக்களுக்கு அதனால பிரச்சனை இல்லை, அங்க வந்தவங்களுக்கே அது பிரச்சனை இல்லடா. அது இருக்கும்போது நீ அதை ஏன் ரொம்ப பூதாகரம் பண்ணி ஒரு ஈவெண்ட் உனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இதை வந்து கவர் பண்ணிட்டு எடுத்து போட்டு போயிடணும். உட்காந்துட்டு பிடிக்கிறதுக்காகவே ஒண்ணுங்க. அண்ணே சுரேந்தர்ண்ணே, ஆக்சுவலா வந்து எந்த மீடியா சேனலும் இன்வைட்டே பண்ணலண்ணே. ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் ஒண்ணு இருக்கும்ல, முதல்ல மீடியா சேனல் இன்விடேஷனே பண்ணல. இவங்களா வராங்க, ஓகே இவங்களுக்கு டிஆர்பி வேணும், இவங்களுக்கு ஃபுட்டேஜ் வேணும், அந்த இதுவும் இவங்க வந்து அவுட் கொடுக்குறாங்க. கொடுக்காமலாம் கிடையாது. இப்போ நீங்க தமிழக வெற்றி கழகம் அபிஷியல் யூடியூப் சேனல்ல வர ஃபுட்டேஜ் மட்டும் தான் அப்படியே பாலிமர்ல போடுறாங்க, அதர் சேனல்ஸ்ல போடுறாங்க. ஃபுட்டேஜ் அவுட் கொடுத்துடுறாங்க, அவ்வளவுதான் உன்னோட வேலை. உங்களை நாங்க கூப்பிடவே இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இன்னைக்கு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணாங்களா, முதல்ல உங்களை யாரு கூப்பிட்டா நீ ப்ரெஸ் ரிலீஸ் பண்ற அளவுக்கு? நீ என்ன, நீ எங்களை 1008 கேள்வி கேட்கிறல. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடக்கும் போது உதயநிதி வந்து நின்றப்போ நீ என்ன கேள்வி கேட்கிற? இங்க சாப்பாடு எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு சார், இது தேவையா? அவருக்கு அவ்வளவுதான் தெரியுன்றதுனால அதை கேட்டிருப்பாங்க. வந்து அவருக்கு அதானே தெரியும், வேற என்ன தெரியும்? இல்ல ப்ரோ, நீ தெரியும் தெரியாது தாண்டி உன்னோட கடமை என்ன? ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, அந்த இஷ்யூ அவங்க கட்சி சார்பா ஒருத்தர் வந்திருக்காரு, இந்த யார் அந்த சார், இவ்வளவு விஷயங்கள் அந்த அந்த விஷயத்துல வந்து இருக்கு. அத வந்து நீ யாருக்கிட்ட கேட்கணும்? டிஎம்கேவோட ரெப்ரஸன்டேட்டிவ் உதயண்ணா இஸ் நாட் ஜஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ், அவரு தான் அந்த கட்சி தலைவர். அவருதான் கட்சி தலைவர். நீங்க சும்மா பேருக்கு வேணா ஸ்டாலின் வந்து தலைவர்னு சொல்லிக்கலாம், பட் உதயநிதி தான் இன்னைக்கு கட்சி தலைவர். இல்ல, இத கண்டிக்கிறேன். உதய மட்டும் அண்ணான்றீங்க, ஸ்டாலின் அப்பான்னு சொல்ல மாட்டீங்களா? அந்த அண்ணான்னு கூட நான் எதுக்கு சொல்றேன்னா, புடிச்சு கேஸ் போட்டுருவாங்கன்னு தான் சொல்றேன். எனக்கு என்னமோ உள்ள ஆள் மனசுல வந்து அண்ணான்னு கூப்பிடணும்னு கேஸ் போடுவாங்க, எதுக்கு நம்மளுக்கு? சரி, ஆதவ் அவரோட ஸ்பீச், பிகேவோட ஸ்பீச் எல்லாம் அது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை. அவரு சூப்பரா பேசியிருந்தாரு, நல்லா ரொம்ப இதா பேசியிருந்தாரு. ஸ்பீச்சுக்கு வாங்க முதல்ல.
மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஸ்பீச் வந்து எனக்கு இன்ஸ்பைரிங் ஸ்பீச்னா இன்னைக்கு வந்து பிகேயோட ஸ்பீச் தான். பிகே வந்து ஓப்பனா சவால் விட்டு போனான் இன்னைக்கு. ஆக்சுவலா சவால் தான் இன்னைக்கு இந்த ஸ்பீச்சே சரியான சவால் தான். ஆமா, லாஸ்ட் எண்டிங்ல சொன்னது தானே 2026ல சிஎம் அவர் நானும் தமிழ் பேசுன்ற மாதிரி அது சொல்லிட்டு அது அது இல்ல ப்ரோ. இங்க பாப்புலாரிட்டி வந்து டோனி தான். ஆப்வியஸா இங்க வந்து டோனி தான் முரட்டு பாப்புலாரிட்டி. நீ திடீர்னு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்ச கட்சிய நீ ஜெயிக்க வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஜெயிக்குது தோக்குதோ அதெல்லாம் நம்ம அப்புறம் தான். ஆனா நீ ஜெயிக்க வச்சிட்டா நீ தான் வந்து வேர்ல்டு பாப்புலாரிட்டி. ஓ அந்த மாதிரி. ஓகே, இத நான் ஜெயிக்க வச்சேன்னா நான் ஆமா ஆப்வியஸா அப்படிதான் சொன்னாரு. அவரதானே 2 பேசுவாங்க. விஷயம் சொன்னாரு. ஆக்சுவலி வந்து ரொம்ப கான்பிடென்ட்டா சொன்னாரு. இன்ஃபேக்ட் வந்து 2026ல வந்துட்டு தாவேகா ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து தமிழ்ல பேசுவேன். ஆமா, நாளைக்கு அதுதான் நான் வந்து தமிழ்ல பெரிய பேசுவேன். பாக்குறேன். தூங்கிட்டு இருக்கும்போது அடிபட்டு இருக்கு. எப்படின்னு கூட தெரியல. மியூட்ல போடு கண்ணு மியூட்ல போடு ரேவந்த். என்ன அவனுக்கு அவனுக்கு அன்மியூட் பண்ணி பேச மட்டும் தான் தெரியும். மத்ததெல்லாம் நம்ம தான் பண்ணிக்கணும். நம்ம ஹோஸ்டா பார்த்து மியூட் பண்ணணும். பண்ணாதான் உண்டு. ஆமா ஆமா. அண்ணா ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க, அண்ணா ஒரு சிகரெட் ஆமா கொடுங்க. எல்லாம் கொடுங்க. பெட்டி கடையில உட்காந்து பேசிட்டு இருக்கிறதெல்லாம் இங்க நம்ம கேட்க அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த இதுவும் சொன்னார். பீகார்ல இருந்து வந்த பர்சனாலிட்டியில தோனி இங்க வந்துட்டு தமிழ்நாட்டுல ரொம்ப பாப்புலரு. அவருக்கு வந்துட்டு ஹியூஜ் சப்போர்ட் இருக்குது. அதே பீகார்ல இருந்து நான் வரேன், மை ஃபெல்லோ பீகாரி தோனியை விட நான் பாப்புலரா வந்துட்டு 2026ல டிவிக்கே ஜெயிச்சிருச்சுன்னா மை ஃபெல்லோ பீகாரி தோனியை விட நான் பாப்புலர் ஆயிருவேன். சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்பிடென்ட்டா சொல்றாரு. எனக்கு அப்புறம் சையத் ப்ரோ ஒரே ஒரு விஷயம். சையத் ப்ரோ என்னன்னா, இந்த ஹிந்தி தெரியாம இங்கிலீஷ் அடிச்ச ஒரு குரூப் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த குஜராத்தி பத்தி ஒரு விஷயம் பேசினாரு. அது புரியல போல. நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. இங்கிலீஷ் தெரியாத தற்குறிகள் தான். வேற என்ன இங்கிலீஷ் தெரியாம ஏதாவது வந்து உளறிட்டு இருக்கிறது. இங்கிலீஷ் தெரியல. ஒரு நிமிஷம். அதாவது இங்கிலீஷ் தெரியலங்கிறத கூட நம்ம ஒரு பெரிய குறையாலாம் நம்ம சொல்லல. ஓகேயா, அதெல்லாம் ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் அவசியம்லாம் இல்லை. அது அவன் தேவைக்கேற்ப வந்து லேர்ன் பண்ணிக்கிறது தான். ஆனா என்னன்னா, இங்கிலீஷ் உனக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியாதுங்கிறதுக்காக நீ அவதூறு பரப்பக்கூடாதுல்ல. புரியுதா இல்லையா? இப்ப எனக்கு ஹிந்தி தெரியல அப்படிங்கிறதுக்காக நான் ஹிந்தியில எவனோ வேற ஏதோ சொன்னதை எடுத்து கட் பண்ணி நான் வேற மாதிரி நான் பேசி போட்டு இது பண்ணக்கூடாதுல்ல. நான் அந்த லாங்குவேஜ் எனக்கு தேவையா தேவையில்லையாங்கிறது நான் எடுக்கிற டிசிஷன். எனக்கு தேவைப்படப்போ நான் அதை கத்துக்கிறேன். அது ஓகே. உனக்கு இங்கிலீஷ் தெரியல, ஓகே, அது தப்பு கிடையாது. அது நான் ஒரு பெரிய குறையாலாம் நான் சொல்லலை. அது தப்பு கிடையாது. பட் நீ அவதூறுலாம் பரப்பிட்டு இருக்கிற. அவர் என்ன சொன்னாருன்னு, ஆஃப் லேட் இந்தியாவில் நம்மெல்லாம் வந்து குஜராத் மாடல் தான் பெஸ்ட் மாடல் நம்மலாம் ஃபோர்ஸ் பண்ணி நம்ப வைக்கப்பட்டிருக்கிறோம். யூ ஹவ் பீன் ஃபோர்ஸ்ட் டு அக்செப்ட் தட் குஜராத் மாடல் இஸ் த பெஸ்ட் மாடல் அப்படின்னு. ஆமா, ஓகே. ஆஃப் லேட் இந்தியாவில் வந்துட்டு இது திணிக்கப்பட்டிருக்குது குஜராத் மாடல். ஒன்று அது அவர் திணிச்சாரா, அது ரெண்டாவது, அது வேற விஷயம். நம்ம மேடைக்கு வந்து நம்ம கட்சி மேடையில் வந்து அவர் என்ன பேசினாரோ அதுக்கு மட்டும்தான் நம்ம விளக்கம் சொல்றோம். ஓகேங்களா? குஜராத் மாடல் அப்படிங்கிற ஒன்று திணிச்சதே அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது வேற டாபிக். அது நீ தனி விமர்சனமா வச்சுட்டு போனி. அந்த விமர்சனம் கூட ஓரளவு எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு, டிபேட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதுல. ஆனா குஜராத் மாடல் தான் பெஸ்ட் மாடல்னு சொல்லிட்டாரு. உனக்கு இது தெரியுமா, இந்த பேராமீட்டர்ல எப்படி வளர்ந்து தெரியுமா, அவர் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் மாடல் தான் பெஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்றாரு. எல்லா பேராமீட்டர்ஸ்லயும் தமிழ்நாடு வளர்ந்துருக்குது. சிசிடியை வந்துட்டு நீங்கள் அந்த டைனாஸ்டி கம்யூனலிசம் அந்த இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன அன்னைக்கு கம்யூனலிசம் அப்படிங்கிற ஃபேக்டரை அட்ரஸ் பண்ணும் பொழுது இந்த கம்யூனலிசம்ல தமிழ்நாடு ஃபார் பெட்டர். ஐ நீட் டு தேங்க் த தமிழ்நாடு பீப்புள் ஃபார் ஹோல்டிங் த ஃபோர்ட் அகேன்ஸ்ட் த கம்யூனலிசம் ஸோ ஃபார் டைட்லி. அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் வந்து உங்கள் எஃபோர்ட்டை டபுளாக போட்டு ஒரு ஆணிவேர் கூட அதுக்கு அதோடைய ரூட்டே இங்கே இல்லாத அளவுக்கு அதை வந்துட்டு இது பண்ணிடணும். சோஃபார் ஸோ 3 பாயிண்ட்டை வந்துட்டு நீங்கள் கெட் ரீட் பண்ணன்னு சொன்னால் தமிழ்நாடு சோஃபார் அட்டைன் பண்ணிருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் தான் பெஸ்ட் டெவலப்மெண்ட்டு. அந்த 3 பேராமீட்டர்ஸை நீங்கள் வந்துட்டு எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இதை இந்தியாவுக்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளரியான டெவலப்மெண்ட் மாடலாக வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. கரெக்ட் தானே, நியாயமா தானே வந்துட்டு சொல்றாரு. இதெல்லாம் என்னன்னே அந்த 3 பாயிண்டையும் சொல்லிருங்க சேது ப்ரோ. அந்த 3 பாயிண்ட் கம்யூனலிசம், கரப்ஷன் அண்ட் டைனஸ்டி அப்படின்னு சொல்றாரு. கம்யூனலிசம்ல அந்த பாயிண்ட் வரும்போது அதுக்கு கரெக்டான கிரெடிட் கொடுக்குறாரு. தமிழ்நாடு சோஃபார் கம்யூனலிசம் வந்துட்டு கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்குது. அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணதே கிடையாது. ரொம்ப அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் அதே எஃபோர்ட்டை டபுள் த டைம் போட்டு ஒரு சிறு
வேறு கூட அவங்களுக்கு இல்லாத அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. யூ ஹேவ் டு மேக் ஷுர் தட் தெர் இஸ் நோ ரூட் ஃபார் கம்யூனலிசம் இன் தி ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. So far you have இல்ல been holding very tight against communalism. I should thank the people of Tamil Nadu. ஏன்னா இது வரைக்கும் வந்து அந்த அந்த மாதிரியான ஆட்களை வந்து என்கரேஜ் பண்ணாம கம்யூனலிசம்க்கு வந்துட்டு சக்கமாகாம இது பண்ணதுக்கு வந்துட்டு அவர் கரெக்டாக தான் சொல்றாரு. கரப்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. டைனஸ்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுல என்ன இருக்குது? அவர் ஒரு இல்ல இன்னொரு ஸ்ட்ராட்டஜி. மேட்டர் ப்ரோ. ஆக்சுவலி வந்து குஜராத் மாடலை பத்தி பாயிண்ட் அவுட் பண்ணதை பத்தி பேசுற இவனுங்க நாட்டுல 100% மக்கள்ல 20% மக்கள் வந்துட்டு நாட்டுல வாழ்றதுக்கே அச்சுறுத்தப்படுகிறான்றத சொல்ற போது இவனுங்க ஏன் அதை தன்னோட காதுல வாங்க மாட்றாங்க? ஏன் வந்துட்டு பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு இப்படி நேரா தாவேகா மேடையில ஏறி 20% மக்கள் வந்துட்டு இந்த நாட்டுல அதுவும் வாழ்வதற்கு எப்படி சொல்றாரு சச்சின்? அச்சுறுத்தப்படுகிறார்கள்னு ஏன் சொல்ல சொல்ல மாட்டாங்க? மாட்டான். அதுவும் இந்த அவதூறுக்கு பொலிட்டிக்கல் பிறந்தவன் சொல்ல கவர்னன்ஸ் மாட்டான். 200 அதுல ஒரு வாங்குவேன், ஃபில்டர் அவதூறு போட்டு தான் பரப்புவேன் சொன்னார். குரூப், அவ்வளவுதான். அதுலயும் அது எப்படி சொல்றாங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோ. அதுலயும் வந்து அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, பிரதமர் மோடிலாம் அதான் பிரைம் மினிஸ்டர்லாம் இப்போ வந்துட்டு பார்த்தோன்னு சொன்னா அன்னைக்கு டெவலப்பிங் இந்தியா தான். கட்சின்றது பிக்ஷித் பாரதா அது என்ன அக்ஷித் பாரதா என்னடா அது அது என்ன என்னன்னு எனக்கு ஹிந்தி வார்த்தை அது? அது ஹிந்தி தெரியாது டெர்மினாலஜி. அதெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு சொல்றாரு. மோடியை புகழ்ந்துட்டாருன்னு ஒருத்தன் போட்டிருக்கான். அதுல பைத்தியகாரப்ப இங்கிலீஷும் தெரியல, எதுவுமே தெரியல. டேய் உனக்கு தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, அதை யார்ட்டையாவது தெரிஞ்சு நீ கேட்டு வந்து கூட போடு, இல்லைன்னா கடந்து கூட போ. சார் நம்மளுக்கு பிரசாந்த் கிஷோர் இங்கிலீஷ்ல பேசியிருக்காரு, நமக்கு எதுவும் புரியலன்னு கூட நீ கடந்து போ. அவன் ஒரு விஸ்கிட், அந்த பண்ண ஹிந்தி அடைக்கிறான். டேர்ம் வந்து விஸ்கிட். விஸ்கித் பாரத்னு நினைக்கிறேன். விஸ்கித்தா? ஓகே, விஸ்கிட் விஸ்கித் பாரத். பாரத் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ டெவலப்மெண்ட்டை பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க. இந்தியா டெவலப்பிங் கண்ட்ரியா வந்துட்டு டெவலப்டு கண்ட்ரியா உருவெடுக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. மோடிலாம் வந்து சாரி மோடின்னு சொல்லல, பிரைம் மினிஸ்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஸ்கித் பாரத் பத்தி எல்லாம் பேசுறாரு. 20% ஆஃப் த நம்மளுடைய ஃபெல்லோ சிட்டிசன்ஸ்லாம் பயத்துல வாழ்ந்துட்டு நான் இந்த மதத்தை சேர்ந்தவங்கிறனாலே பயத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம எப்படி டெவலப்பிங் இந்தியாவை பத்திலாம் நம்ம பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த பாயிண்ட் நீ வரவேற்க தானே செய்யணும். வரவேற்க முடியலன்னா மூடிக்கிட்டு போகணும் இல்லையா? ஏன் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற? புரிஞ்சாதானே வரவேற்க முடியும். இவங்க பண்ற 3 விஷயத்த அவர் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டார்ல, அதான் உங்களுக்கு காண்டு. கரெக்டா? நீ வந்து இங்கிலீஷ்ல எழுதி இருக்கிறத அழைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க வந்து இதெல்லாம் அவர் பேசிட்டாரு, நீங்க வரவேற்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அத சொல்லி கடையனூர் இந்தி இங்கிலீஷ் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல ப்ரோ அவங்களுக்கு இங்கிலீஷுக்கு ஹிந்திக்குமே வித்தியாசம் தெரியல ப்ரோ. அவங்களுக்கு எப்படி ப்ரோ இதெல்லாம் புரியும்? அது என்ன பாரத்? அது விக்ஷித் பாரத்? அது என்ன தெரியல. விஸ்கிட் பாரத். விஸ்கிட் பாரத். இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. நிறைய பேர் நான் போட்ட கமெண்ட்டை கோட் பண்ணி கடிச்சிட்டு இருக்கானே. எனக்கு டேய் இது பூத் ஏஜென்ட்டா அவுட் சோர்சிங் பண்ணி தான் வேலை பார்க்கணும்னு சொல்றேன். எல்லாரும் கோட் பண்ணி என்னது ஏதுன்னு என்ன எனக்கு பைத்தியக்கார பயலுக. சேஸ் ப்ரோ பைத்தியக்கார பயலுக. என்ன எனக்கு நான் தப்பா சொல்லிட்டேன்னா என்னையவே யோசிக்க வைக்கிறாங்க. எவ்வளவோ அவுட் சோர்சிங் வந்துட்டு இருக்குது. எலெக்ஷன் பேஸ்டா ஒர்க் பண்ணுவாங்க, அந்த நேரத்துக்குன்னு ஒர்க் பண்ணுவாங்க, 1 மந்த்துக்காக இது பண்ணுவாங்க. அந்த சீட்டு கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த டைம்ல டிப்ளாய் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நிறைய மேன் பவர்ஸ் டிப்ளாய் பண்ணப்படும். பெய்டு பேசிஸ்ல 1 மாசத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் இது பண்ணப்படும், 2 மாசத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணக்கூடிய இதெல்லாம் இருக்கிறாங்க. அவர் நம்ம தோழர்கள்னு சொன்னதெல்லாம் இவங்க அது அப்படிதான் போடுவாங்க. இது என்ன சொன்னார் தெரியுமா ப்ரோ? அவர் சொன்னது இந்த நாய்ங்க ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம கட்சி தோழர்களே நான் வந்துட்டு பூத் லெவல் ஏஜென்டா போடுவேன்னு சொன்னதுக்கு அப்ப நாங்களாம் என்ன வேற ஆட்களையா போட்டிருக்கீங்க? வேற ஆட்களை போட்டிருக்காங்க. பண்ணிதான் வேலை பாக்குறேன். எஸ். அதாவது எப்படின்னா எங்க ஊர்லயே எங்க எல்லா இடத்துலயுமே எங்க மாவட்டங்கள்லயே பல இடங்கள்ல நம்ம வந்து பார்த்திருக்கோம். அவங்க கட்சி சார்ந்த ஆள்கள் இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் வரும் ஒரு 1 மந்த். ஏன்னா கொஞ்சம் மக்களோட கனெக்ட்ல இருப்பாங்க, புரியுதா இல்லையா? இந்த கவுன்சிலர்ஸோட பழக்கமா இருப்பாங்க, இதா இருப்பாங்க, கவுன்சிலருக்கு தெரிஞ்ச ஆட்களா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இந்த தெரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா இந்த 4 தெருவில் அவங்களுக்கு வந்துட்டு 10 ஒரு 80 வீடு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், சும்மா ஜஸ்ட் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கனெக்ட் இருக்கும். அந்த மாதிரி வந்து ரொம்ப சின்ன லெவலில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, மக்களோட அப்போ அவங்க ஆட்டோ அனுப்பி கூட வந்து அவங்க கூட்டு வருவாங்க. முடியாதவங்க இருந்தாங்கன்னா கூட்டு வருவாங்க. திடீர்னு அலட்சியமாக யாராவது உட்காந்தாங்கன்னா அவனை எங்கே இருக்கிறியோ அவனை பிடிச்சி தேடி இழுத்துட்டு வந்து பூத்துக்கு கூட்டு வருவாங்க. இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் திமுக காரனே செய்யறான்னு சொல்ல மாட்டேன். சப்போர்ட்டராக இருக்கலாம், அல்லது ஒரு 1 மந்த் பேசிஸ்க்கு இந்த ஓட்டு சீட்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே வீடு வீடாக கொடுக்குறதுலேருந்து எண்ணிக்கை வச்சுக்க, இந்த வீட்டில் இத்தனை ஓட்டு, இந்த வீட்டில் இத்தனை ஓட்டு சிந்தாம செதறாம வந்துருச்சா அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு மானிட்டர் மெட்டிகுலஸாக பண்ணக்கூடிய அளவுக்கு சப்போர்ட்டர்ஸ்ங்கிற பேர்ல ஜஸ்ட் ஒரு பே மாதிரி ஒரு ஸ்டைஃபன் மாதிரி வாங்கிட்டு ஒரு 1 மந்த்ல அந்த மாதிரிலாம் டிஎம்கே ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட தான், ஏடிஎம்கே ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட தான் வாங்குவாங்க. பட் அவங்க திமுகக்காக உழைச்சவங்களா இருக்க மாட்டாங்க, கட்சி சேராத ஆட்களா
இருப்பாங்க. இப்படியெல்லாம் நிறைய பேர் இல்ல இருக்கிறது எல்லாருக்குமே எந்த தெரியும். கட்சியும் தற்கொலை சேராத பயலுக இவனுக்கு எந்த சொல்றேன், கட்சி எந்த அறிவும் கிடையாது, அடிப்படை புரிதலும் கிடையாது. என்னத்தையாவது எடுத்துக்கிட்டு உட்கார்ந்து நம்ம தலைவர் என்ன சொல்றாரு, நம் தோழர்களே மொத்தத்தையும் நம்ம டிப்ளாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம கட்சி சார்ந்த ஆட்கள், நம்மளுடைய அடிப்படை உறுப்பினர்களே அந்த அந்த பொறுப்புல இருப்பாங்க. நல்ல விஷயம் தானே அது. அப்படி இருந்தாதான் ப்ரோ மக்கள்கிட்ட சீக்கிரம் போய் நம்ம எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏழை எளிய மக்கள்கிட்ட, கிராமப்புறத்துல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம். இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன், அந்த மாதிரி வந்து நம்ம தோழர்களையும் சொல்றாரு இல்லையா. இப்போ உதாரணமா அந்த மாதிரியான பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா அந்த மாதிரி கொஞ்சம் இதா இருக்கும், கொஞ்சம் கம்பீட்டண்டா இருக்கும் அந்த இதுலலாம். அதுக்குள்ளேயே ஒரு இது நடக்கும். திடீர்னு அவன் வந்து ஏடிஎம்கேக்கு தாயிரும், கொஞ்சம் பேமெண்ட் அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா அப்படி இந்த 600 ப்ரோ ஓட்டை இங்க வந்துட்டு வேலை பார்க்க போடுறது எல்லாருமே காலேஜ் படிக்கிற பசங்களை தான் ப்ரோ. அவங்களுக்கு எந்த கட்சி அததான் சொல்ல வந்தேன், இதுவும் அததான் சொல்ல இருக்காது. வந்தேன். இவங்க இந்த அவனுக்கு மூதேவிய ஏதோ இவங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாம பேசிக்கிட்டு இருக்கானுங்களா, எனக்கு என்னையவே யோசிக்க வச்சுட்டானுங்க இவனுங்க. ஒண்ணும் நமக்கு தெரியாதுடா அவனுக்கு. சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நிறைய தெரியும், விஷயம் அவங்களுக்கு தெரியாது. தெரியும். சும்மா எதனா மொத்தத்துக்கு ஒரு 7-8 பேர் கலாய்ச்சி இருக்காங்க. மாட்டாங்க. அவனுக்கு ஏதோ ஒரு டேட்டா பேஸ கொடுத்துறானுங்க ஐடி விங்ல இருந்து. சத்தியமா சொல்றேன், அவங்களெல்லாம் விட நம்மளுக்கு பெட்டரா தெரிஞ்சிருக்குது. இதுதான் உண்மை. அவதூறு பரப்பிட்டு தெரியக்கூடிய நாதாரிகள், அவ்வளவுதான். அதுவும் பாரு, அது ஒரு குரூப்ல போட்டுருவாங்க, அதை சர்க்குலேட் பண்றதுக்கு ஒரு 10 பேர், ஓகேவா? அப்படியே அதை காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி எல்லாரும் அதே மாதிரியே போடுவானுங்க. ப்ரோ நான் எந்த கட்சியிலுமே இல்லாம நானே பூத் கமிட்டி போயிருக்கேன். இதுதாங்க அவுட் சோர்சிங்கான தெரியாம அர்த்தம். இதுதாங்க அவுட் சோர்சிங். இவங்களுக்கு இங்கிலீஷ் ஒரு வார்த்தை என்ன, ஒரு சென்டென்ஸ் தான் கோர்வையா யோசிக்க தெரியாது. ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஏய், இங்கிலீஷ் சுத்தமா இவ்வளவு தெரியாம இருப்பானுங்கன்னு எதிர்பார்க்கலடா. சீரியஸ்லி, நான் உங்களை கிண்டல் பண்றதுக்கும் நீங்க சொல்லல. யோசிக்க வேணாம், கடையநல்லூர் ஹிந்தியில இருக்கிறது அழிங்கடானா இங்கிலீஷ் அழிக்கும் அடையநல்லூர்ல போதே போயிட்டு இவனுங்க எவ்வளவு ஹிந்தி புத்திசாலிங்க. அழிக்கிறதுக்கு போராட்டத்துக்கு போயிட்டு வந்து இங்கிலீஷ் அழிச்சிட்டு இருந்திருக்கானுங்க. இங்கிலீஷ் அழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எவ்வளவு பெரிய முட்டா பயலுங்க. கடைந்தெடுத்த தற்குறிகள்னா இவனுக்கு தான். நல்ல ஆகச்சிறந்த வேலை தமிழ் தற்குறிகள். அழிக்காம விட்டானுல, அது வரைக்கும் இன்னொரு சந்தோஷப்படுறேன். இன்சிடென்ட் ஐயோ உண்டு. ஆமா அது வேற. ஆக சிறந்த முட்டா பசங்க எல்லாம் இருக்கிற ஒரே கூடாரனா திமுக தான். அவங்களுக்கு இல்லாதனாலதான் சைதுரோ இருக்கிற இடத்துக்காக அறிவாலயம் பேர் ப்ரோ வச்சிருக்காங்க. திமுக கொத்தடிமையில பாத்தீங்களா, ஒருத்தன் போடுற போஸ்ட எல்லாரும் காப்பி பண்ணி அப்படியே எல்லாரும் பேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் அவங்களோட இதுவே. சொந்தமா யோசிக்க ஆமா முடியாது, கண்டிப்பா. மேல ஐட்டிங்ல இருந்து இல்ல, அதான். அதுல இன்னொரு ரொம்ப ஒரு தப்பான மிஸ்இன்டர்பிரேஷன் பண்ணிட்டு இருக்காரு தளபதி. வந்துட்டு அந்த எல்கேஜி யூகேஜி பாய்ஸ் ரெஃபரன்ஸ் வந்து அவங்க ஸ்பேஸ்ல ட்விட்டர்ல ஒட்டின டேக் வாழ் தான் சொன்னாரு. ஆனா அவர் அதை வந்துட்டு மொழி ஆமா திணிப்புக்கும் மொழிப்போருக்கும் பேசிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி மிஸ்இன்டர்பிரேட் பண்ணானுங்க. இவங்க கண்டிப்பா மாத்தி கண்டிப்பா. மாத்தி அவதூறு பரப்புறதுக்கு தான் இவனுல ஏக்கிட்டு இருக்கானுங்க. ஏதாவது உண்மையா போடுறானுங்களா? இவனுக்கு உண்மையா எதிர்க்க திராணியே கிடையாது. ஆமா, ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு அதுக்கான அரசு ரீதியான முன்னெடுப்புகளை எடுக்காம 40 எம்பியை கையில ட்விட்டர்ல வச்சுட்டு வந்துட்டு சொல்லுங்க. அவர் இப்போ 1 மில்லியன் போட்டாரு, நான் இத்தனை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, இவன் இத்தனை போடுவேன், அண்ணாமலை போட்டி ஏட்டிக்கு போட்டிக்கு அவர் 1 மில்லியன் பாட்ஸ் இறக்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொஞ்சம் வந்து அந்த நார்த் இந்தியா சப்போர்ட் எல்லாம் இருக்குது, அவன் பாட்ஸ் எல்லாம் இறக்குறான் போல தெரியுது. சார் ஏதோ பண்ணி தொலைச்சிட்டு போட்டோம். அப்போ நீங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா பேசி தீக்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த பவர்ல இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து, அல்லது அதுக்கு போராட்டம் முன்னெடுக்கணுமா எடுக்கணும். இப்போ அம்பேத்கர் எல்லாம் வந்து சொன்னதுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்க நிறைய சையத் ப்ரோ இன்னொன்னு பாத்தீங்களா, 2 பேரும் வந்து பத்திரிகையாளருக்கு முன்னாடி வந்து இது மாதிரி பேசிக்கிறாங்களே தவிர 2 பேரும் நேருக்கு நேரா வந்து ஒரு மேடையில வச்சு யாரு பெரிய ஆள்னு போட்டு பாத்துக்கிறோம், யாரு எது சரின்னு அதை பண்ண மாட்டாங்க. அதத்தான் சொல்றாரு தளபதி. அண்ணா சாலைக்கு வான்னு கூப்பிட்டாங்களே தவிர இடம் சொன்னாரான்னு அண்ணாமலை கேக்குறான். அறிவாலயத்துல உள்ள இப்படி எல்லாம் வந்துட்டு ஸ்பேஸ்ல வந்துட்டு ஃபேன் ஃபைட்ல வந்து பேசுவாங்க. ஓகே, அப்புறம் எல்கேஜி யூகேஜி பசங்க வாடா அங்க வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அப்ப இதெல்லாம் கிண்டல் பண்ணாம என்ன செய்வாங்க? இதெல்லாம் பண்ணதான் செய்வாங்க. கிண்டல் பண்றது இல்ல, அது உண்மைதானே ப்ரோ, அது உண்மைதானே. அவங்க எல்கேஜி மாதிரி தானே சண்டை போட்டுக்கிறாங்க, சின்ன குழந்தை மாதிரி. தைரியம் இருந்தா அண்ணா சாலைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா சாலைக்கு நான் வர்றேன், தனியாளா வரேன், தொண்டர்கள் கூட தேவையில்லை. எந்த இடத்துக்கு வரணும் அண்ணா சாலை? ஏன்னா பேச்சா அட்ரஸ் சொல்லு, நாளைக்கு எந்த தெருவுக்கு வரணும், கூகுள் மேப் அனுப்பும் பண்ணி. இல்ல அதுக்கப்புறம் உதயநிதி பயந்துட்டான், பாத்தீங்கன்னு தெரியல. இல்ல எனக்கு பேச விருப்பம் இல்ல அப்படின்ட்டான். அத இன்னொன்னு பாத்தீங்களா, அதுதான் நல்லது. அதுக்கு மேல அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா, இந்த ரோட்டுக்கு வா, இந்த தெருவுக்கு வான்னு சொல்லிட்டு அதோட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போறதா அது நாகரிகம். அதுக்கு மேல ப்ரொலாங் பண்றது வேஸ்ட். ஏன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசுறாரு? இல்ல அப்புறம் எதுக்கு வாய் விடணும்? இல்ல அப்புறம் எதுக்கு வாய் விடணும்? இதோடயாவது நிறுத்திட்டானே, அது சொல்றேன். இதோடயாவது ஆமாடா, சின்ன பிள்ளைங்க போனா மட்டும் என்ன பண்ண போறாங்க? சிக்கன் சமோசாவும் காபியும் சாப்பிட்டு வர போறாங்க.
வேற என்ன பண்ணுவாங்க அவங்க 2 பேரும்? ஏய் இவங்க 2 அதுக்குதான் பேரும் லாய்க்கு. மாறி மாறி கொஞ்சிக்கிறியாடா? அந்த அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு காயின் வெளியீட்டு, நாணயம் வெளியீட்டுல வந்துட்டு ராஜ்நாத் ராஜ்நாத் சிங் தான் சிங்ல வரணும். இருந்து ஏன் தமிழ்நாட்டுல வேற யாருமே இல்ல இல்லையா இல்ல என்ன? அடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்டா. நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அவன் வந்தான். இல்லடா இல்லடா நான் என்ன கேக்குறேன், பிஜேபி தான் வந்து நாட்டை இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களே, அதுக்கு கூட ராஜ்நாத் சிங்க தான் வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடுவீங்களான்னு இல்ல நான் இல்ல கேக்குறேன். உனக்கு அது சென்ட்ரல் காயின் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவா இருக்கட்டும். காயின் வந்துட்டு சரி அவங்க தான் உனக்கு வெளியிடுறாங்க. நாணய வெளியீட்டு வந்துட்டு சரி, ஓகே. மத்திய அரசு தான் வெளியிடுது, ஒன்றிய அரசு தான் வெளியிடுது. ஆ, அதனால அவன் வந்த வரைக்கும் ஓகே. சரி. ஆனா அவனை கட்டி தழுவுறது என்ன, உதயநிதியும் அண்ணாமலையும் போயிட்டு கார் பார்க்கிங்ல எங்கேயோ நின்னு பேசிக்கிறது என்ன, இவங்களோட எதிர்ப்பெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கும்னா மாறி மாறி பிரஸ் மீட்ல மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து மித்த நேரத்துலலாம் வந்துட்டு நட்பு பாராட்டிக்கிட்டு என்ன வீட்டுல என்ன நடக்குது, பிள்ளைகள்லாம் எப்படி படிக்குதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு தாண்டா இவங்களோட அரசியல்லாம். எல்லாருமே இல்லடா இதுதான் செட்டிங்ன்றாரு. சச்சினு, சைனால போர் வந்தப்போ வந்துட்டு முத பிஎம் வந்துட்டு ஸ்டாலின் தான் ஃபோன் பண்ணி கேட்டாராம் என்ன பண்றதுன்ட்டு. ஆமா அந்த அளவுக்கு நட்புறவுல இருக்காங்க. இது ஆமா வேறயா? அந்த அளவுக்கு நட்புல இருக்காங்க. இது ஆமா, அப்போ வீடியோ பாக்கலையா நீ? அப்போ தெரியாது. வந்து ப்ரோ அது ஸ்டாலின் மட்டும் இல்ல யாரு ப்ரோ, வெளிய விடுறது? வெள்ளை கூட பிடிச்சத இல்ல பாத்தீங்களா? அப்போ வெள்ளை கூட பிடிச்சத ஏர்போர்ட்ல ஆமா, வெள்ளை கூட இவர்கிட்ட பிடிச்சத. ஃபோன் பண்ணி கேட்டா வெள்ளை கூட பிடிச்சதாவது இவங்க வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிடலாம்னு வைங்களேன். அது வெள்ளை கூட நான் பிடிச்சது சொல்றது வந்து ரொம்ப எதிர்கட்சியா ஓவர் இருக்கும்போது, தான். அதுதான் எதிர்கட்சியா இருக்கும்போது. நான் எதிர்கட்சியா உனக்கு இருக்கும்பொழுது சேலஞ்ச் சைனா பண்றேன். வார் டைம்ல வந்துட்டு இவருக்கு கால் பண்ணாராம். அப்ப இவர் ரூலிங் கவர்மெண்ட்டும் கிடையாது. ரூலிங் முதல்ல கவர்மெண்ட் இவர்கிட்ட கால் பண்ணி சொன்னாராம் இந்த மாதிரி இருக்குன்னு, இவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் சரி மேல இவர் சொன்னாரு என்ன அப்படின்னு சரி, சொல்லிட்டு. முதல்ல முதல்ல மோடி எனக்கு பேசுறது தான் ஸ்டாலினுக்கு அந்த புரியாது, ப்ரிவிலேஜ் ஸ்டாலின் எடுத்துக்கிறாரு. பேசுறது மோடிக்கு புரியாது. என்ன பேசிக்கிட்டாங்க அப்படி? இல்ல ஆனா உள்ளூர் லாண்ட் ஆர்டரே வந்து சந்தி சிரிக்குது. இவர் வந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் லாண்ட் ஆர்டருக்கு போயிட்டாரு. இல்லடா அதுக்கு ஸ்டாலின் என்ன அட்வைஸ் பண்ணாராம், நீங்க இதை எப்படி தடுக்கிறதுன்னு எப்படி என்ன என்ன பண்ணாராம்? இல்லடா இல்ல அவர் ப்ரோ சொல்றாரு சையத் ப்ரோ, ஸ்டாலின். அப்ப வந்து அவர் வந்து ஜப்பானோட துணை முதலமைச்சரா இருந்தார் ப்ரோ. ப்ரோ பிரச்சனை என்னன்னா இங்க சச்சின் ஸ்டாலின் என்ன சச்சின் அட்வைஸ் அதுக்கு என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா அப்படின்னா, ஆன்சரு? என் பையன் இல்ல உதயநிதி கிட்ட நான் வந்து சொல்றேன், அவர் ஏற்கனவே சைனாவை வந்துட்டு இந்த 7ஆம் அறிவு படத்துல டீல் பண்ணிருக்காரு. சைனா பயோவார் என்ன ப்ளீஸ் ப்ரோ, இங்க உள்ள அவர் தான் மாடல் தான் ரஷ்யால தயாரிச்சிருக்காரு. ஃபாலோ பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு? புட்டின் என்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டாப்ல அவரே சொன்னாரு. இதான் அந்த நாணய வெளியீட்டு பேசுனீங்களே, இப்போ ஒரு வீடியோ வரும், அந்த சமாதிக்கு போயிருப்பாங்க. ஸ்டாலின் கூப்பிட்டு அண்ணாமலை முன்னாடி நிக்க வைப்பாரு, ராஜ்நாத் சிங் பக்கத்துல. அவர் கூப்பிடுங்க வானதி சீனிவாசன் முருகன் இருப்பாரு, அவங்க தாண்டி நிக்க வைப்பாரு. அவங்க கட்சி ஆளு அவங்க ப்ரொமோட் பண்ணிட்டு அவங்க கூட்டு நிக்க வைக்கலாம். இவர் ஏன் உள்ள எடுத்து நிக்க வைக்கிறானா? அப்ப பிஜேபி வளர்க்கறது திமுக தானே தமிழ்நாட்டுல? கண்டிப்பா கண்டிப்பா, இது வரைக்கும் அவங்க தான் ப்ரோ வளர்த்திருக்காங்க. திமுக பிஜேபியை வளர்த்து விட்டு இருக்குது. அதுவும் 2021 அப்புறம் பாத்தீங்கன்னா, 2021 அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப வளர்ந்துட்டாங்க பிஜேபி. இப்ப ரீசெண்டா இந்த கோயில் பிரச்சனை சம்பந்தமா ஒரு கூட்டம் போட்டாங்கல்ல, அதுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு மக்கள் திரண்டு இருந்தாங்கன்னு. எப்படி இவ்வளவு பேர் வர காரணம் எல்லாம் டிஎம்கேட சப்போர்ட் தான். நம்ம கேட்டேன் ஏன் வந்துட்டு கோர்ட்ல போய் மேல்முறையீடு பண்ணலன்னு கேட்டேன். அதுக்கு உனக்கு என்ன தெரியும், உனக்கு லா தெரியுமா, உனக்கு வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும் தெரியுமா, நீ என்ன படிச்சிருக்க, இந்த மேல்முறையீடு பண்ணலையான்னு கேட்டேன். ஆமா நாங்க பண்ணல, நாங்க தான் வளர்த்து விடுறோம், எங்களுக்கு வந்துட்டு சோறு திங்கலன்னு சொன்னா நான் கிளம்பி போயிருப்பேன். ப்ரோ கலவரம் பண்ற மாதிரி அங்க பேசின ஹெச்ராஜாவை எந்த ஒரு கேஸுமே போடலையா ப்ரோ? இன்னொரு டீடைல் வந்து என்ன சொன்னா தெரியுமா, ஆக்சுவலி தாலிபான் தமிழக அரசுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் தூக்கி உள்ள வச்சு என்ன வேணாம் இவனுங்கெல்லாம் வந்துட்டு அது எப்படி வந்துட்டு அவங்க சொல்ல அனுபவிச்சான். எங்கேயுமே மார்க் பண்ணல, ஒண்ணுமே தரல. பாத்தீங்களா பிஜேபியும் டிஎம்கே எந்த அளவுக்கு எதிரின்னு தெரியுமா? அதாவது டிஎம்கே நடத்துற சொந்த ஃபங்க்ஷன்ல வந்து யாரும் கருப்பு கலர் எதுவும் போட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களோட துப்பட்டாவை கழட்டி வச்சுட்டு உள்ள வர சொன்னாங்க. அதுவே அவங்க முதலாளி வரும்போது உலகத்திலேயே இல்லாத ஒரு வெள்ளக்கொடையை அறிமுகப்படுத்தி வெள்ளக்கொடி காமிங்கன்னா கருப்பு கொடைக்கு எடுத்துட்டு போனா மோடியோட மனசு புண்பட்டுரும்ல. அதனால வெள்ளை கலர் ஒரு கொடையை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சானுங்க. அந்த லட்சணத்துல தான் எடுத்துப்பானுங்க. சேலஞ்ச் பண்றாங்க, நீ வந்து ஊருக்குள்ள போய் ஒரு வெள்ளை கொடையை வாங்கிட்டு வந்துட்டேன்னா நான் உனக்கு வந்துட்டு ₹1,00,000 தரேன்டா அப்படின்னு. வெள்ளை கொடைலாம் வந்துட்டு ஏன் போடுறது இல்லைன்னா, அது டைரக்டா உங்களுக்கு வந்துட்டு சன்லைட் வந்து திரும்ப உள்ள பாஸ் பண்ணிடும். ஏதாவது ஒரு நல்ல ஒரு கலர் வந்து பிளாக் கலர்னா அதை வந்து டைவர்ட் பண்ணி ஸ்கேட்டர் பண்ணும். அதுக்கு தான் பிளாக் கலர் கூட மித்த கலர் கூட இருக்கு. இவங்க இப்ப புதுசா வெள்ளை கொடை எடுத்துக்கிட்டு போய் அவரை வெள்ளை கொடை வேணும் போய் நிக்கிறாங்க. அது வெள்ளை கொடை இல்ல ப்ரோ, வெள்ளை கொடி காட்டுறாங்க ப்ரோ. இன்னொரு இன்சைட் உள்ள போட்ட முத கொண்டு எல்லாமே வெள்ளதானோ அன்னைக்கு.
இல்ல என்ன பண்றது கூட முடியலையா? ஆனா மோடிஜிக்காக சச்சினு இது வந்து மோடிஜிக்காக ஆரஞ்சு கூட ஸ்பெஷலா ஆர்டர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெள்ளை கூட எல்லாம் டக்கு டக்கு எங்க அதான் கிடைக்குதுன்னு ஆரஞ்சு கூட தெரியல. ஆரஞ்சு கூட எடுத்துன்னு போயிருந்தா ஒரு அமைச்சர் பதவியாவது கிடைச்சிருக்கும். ஐடியா இல்லாத பசங்க வெள்ளை கூட எடுத்துட்டு ப்ரோ போயிட்டாங்க. அந்த மீட்டிங் அந்த திருப்பரங்குன்றம் இது போராட்டம் நடக்கிறதுக்கு காரணமே டிஎம்கே தான். 144 போட்டிருக்கும் போது கோர்ட்ல அவங்க வச்ச வாதம் என்னன்னா, அமைச்சர் மூர்த்தி காலையில அண்ணா நினைவு தினம் அன்னைக்கு அவர் மட்டும் 144 போட்டிருக்கும் போது எப்படி ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு போய் அதை அண்ணா கோட் பண்ணி சிலைக்கு தான் மாலை போட்டு வந்தாரு, அப்ப எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வாதாடினாரு. கோட் பண்ணி தான் பெர்மிஷன் வாங்கினாங்க. பிரதர் அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பார்த்தீங்களா இது வரைக்கும் எவ்வளோ கூட்டங்கள் நடந்திருக்கு. நம்ம கூட்டம் நடந்ததுக்கு அப்புறம் கடைசியாக ஒரு 2-3 மாசத்துல அவ்வளோ கூட்டம் நடந்திருக்கு டிஎம்கேல. எல்லாத்துக்கும் பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க கூட்டம் நடத்தியிருக்காங்க. அதை பத்தி நமக்கு கூட்டம் தெரியல. நம்ம நடத்துறதுன்றது எம்ஆரோட நீங்க வாய்ஸ் வந்து சொல்லிதான் கொஞ்சம் ப்ரோ நம்ம நிறைய எக்ஸ்பீரி தெரியவே வாய்ஸ் மாதிரி வருது. இருக்குது. ஆமா டக்குனு கூட்டம் எக்ஸ்பீரி தான் நடத்துறன்றது வெளியே சொல்லிட்டானோ. தெரியவே இல்லை ப்ரோ. அந்த அளவுக்கு தான் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க கூட்டத்தையே. எந்த கூட்டத்தை வந்து அவங்களே ஸ்பேஸ் போட்டு பேசல. ஆனா நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்து இன்னைக்கு ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்பேஸ் போட்டு பேசுறாங்க. ஸோ இதுல இருந்து அவங்க ஈவெண்ட்டை விட நம்மளோட ஈவெண்ட்டை தான் வந்து டேய் காலையில குளிச்சு பல்லு கூட விளக்கி இருக்க மாட்டானுங்கடா, வந்துட்டானுங்க. நல்லதுதானே நமக்கு அவனுங்க பேச ஈவெண்ட் வந்து இது வரைக்கும் என்ன நடந்தது எது யாருக்குமே தெரியாது. அதை பத்தி எல்லாம் ஒருத்தனும் பேசுறது இல்ல, போட்டுதான் அவங்க ஈவெண்ட் நடக்குதானே தெரியாது. எத்தனையோ அதான் கட்சி சொல்றேன், இத்தனை வந்து ஈவெண்ட் ஈவெண்ட் நடக்குதுன்றதே நடத்துது, வெளியே தெரியாது. ஈவெண்ட் நடத்துது, அதெல்லாம் வந்துட்டு இப்படி உட்காந்து கண்காணிச்சு ஏங்க சரி எல்லாமே மீடியா கூட வந்து பெய்டு மீடியா கூட ஆர்டிஸ்ட்டுங்க. ப்ரோ டிஆர்பிக்காக பண்ணுதுன்னு வையேன். இப்ப இவனுங்க மீடியாவும் ஜூனியர் அப்படிதான் ஆர்டிஸ்ட் ப்ரோ அடி பண்ணுது. பயத்துல தானே பண்றானுங்க. சாப்பாடு அடி என்னென்ன வெயிட்டா உள்ள வகையான போகுது, சாப்பாடு அதுக்கு முன்னாடி போடுறதுங்கிற கூட நாம சொல்றாங்க அடிப்போம். ப்ரோ. இல்ல 4 அதான் ரோக்கு ஆதவ வந்துட்டு அர்ஜுனா தலைவர் கட்சி எல்லாரும் வச்சு நிர்வாகி. மிதி மிதி மிதிச்சு பிதிக்கி எடுத்துட்டானுங்கல்ல. இது இல்ல அதே ப்ரோ மாதிரி 4 சையத் ப்ரோ ரோ வரைக்கும் கட்சி நிர்வாகி, 4 ரோ தாண்டிட்டா ஜூனியர் ஆர்டிஸ்ட். அப்புறம் எப்படிப்பா உங்களுக்கு பிரச்சனை சச்சின் வரும்? நீங்க தான் காசு சச்சின் கொடுத்து கரெக்டா கூட்டு வைங்களே. சச்சின் தலைவர். சச்சின் அப்படியே ஸ்பீச் பக்கம் வருவோம். சச்சின் ஆதவ அர்ஜுனா வந்து வச்சு செஞ்சுட்டாப்ல இன்னைக்கு. அதாவது ஒரு நைட் மேரை கொடுக்குறாரு. எப்போ வந்தாலும் டிஎம்கேக்கு வந்து ஒரு நைட் மேரை கொடுத்துட்டு போயிடுறாரு. இவனுங்க அதை வச்சு ஒரு வாரம் கதறிட்டு இருக்கானுங்க. போன வாட்டி வந்தாரு, வச்சு செஞ்சுட்டு போயிட்டாரு. இந்த வாட்டி வந்து அந்த அப்பாவோட கான்செப்டை வந்து பயங்கரமா செஞ்சுட்டு போயிட்டாரு. விஜய் வந்து அண்ட் விஜயுமே ப்ரோ வந்து நான் விஜய் முதல்வரும் எங்க தலைவருக்கு ரசிகர் தான் அப்படின்ட்டாரு. அதே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அதே மாதிரி ஆமா ஆமா ப்ரோ, இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். எல்லார்ட்டையும் மீறி தளபதிட்ட ஒரு பெரிய குவாலிட்டி என்னன்னா, இவரை இவங்களால ட்ரிகர் பண்ணவே முடியாது. என்ன சொன்னாலும் ஆமா ஆமா அவர்கிட்ட இருந்து ட்ரிகர் பண்ணி வார்த்தையை வாங்கவே அப்படிலாம் முடியாது. அவர் சகோ நிறைய இன்னொன்னு பார்த்துட்டாரு பாத்தீங்களா, இதெல்லாம். பெரிய இது இன்னொன்னு ப்ரோ. பாத்தீங்களா தளபதி கிட்ட மற்றவங்கள பேச வச்சு அவர் உட்கார்ந்து அழகு பார்த்தாரு பாத்தீங்களா. ஆமா தான் ஆமா போய் முதல்ல வந்து பேசணும், நான் தான் தெரியணும்னு இல்லாம நம்ம கூட இருக்கிற தோழர்கள் பேசி அவங்க வந்து வெளியில தெரியணும் அப்படின்னு பண்ணாரு பாத்தீங்களா இல்லையா. அதுல ஆதவர்ச்சி நான் அவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் உண்மையிலே பெரிய விஷயம். இந்த மாதிரி எல்லாம் அவர் பேசுவார் நான் இல்ல எதிர்பார்க்கவே இல்லை. லயலாமணிக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்ன அன்னைக்கு லயலாமணி ஸ்பீச்சை ரசிச்சு அவர் வந்து ரொம்ப அதை என்ஜாய் பண்ணி இது பண்ணிட்டு இருந்ததெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய ரெகக்னைசேஷன். அவரு ரொம்ப தெளிவா ஆதவ் பேசினாரு. ஆமா ஆமா பேசுறேன் நல்லா அது பேசுவாரு. அந்த நல்லா முடிச்சுட்டு கிளம்பும் போது அந்த சிரிச்சதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அது பாக்குறதுக்கே அது அவ்வளவு அழகா இருந்தது அவரு. மனசுக்கு நிறைவா இருந்துச்சு ப்ரோ பார்க்கையில. ஏதோ ஒரு நமக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கையில. இல்ல இல்ல இப்போ இன்னைக்கான ரோலே லயலாமணிலாம் இதான் நினைக்கிறேன். இப்ப அவரை தவிர எல்லாருமே வந்து நிறைய பேசணும்னு அவரே விரும்பினாருன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு. அது எல்லாரும் நிச்சயமா தெரியணும் வெளியில. அதே நிச்சயமா மாதிரி இந்த தஞ்சாவூர்ல இருந்து அந்த அண்ணன் அந்த கவிதை சொன்னாங்கல்ல, அதுவும் சிறப்பா ஆ, இருந்துச்சு ப்ரோ. அவர் அவ்வளவு நம்ம தெளிவா மாவட்ட செயலாளர் அவர் நல்லா பேசுவார் ஆக்சுவலி. சூப்பரா பேசியிருந்தாரு அந்த அண்ணன். ஆமா உண்மையில மேபி அவருக்கு பாராட்டணும். வந்து இந்த அவ்வளவு பெரிய தெளிவா ஸ்டேஜ் இருந்துச்சு வந்து அவர் சொன்ன வார்த்தைகள். பெரிய ஸ்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ம். அவருக்கு அதான் ஃபர்ஸ்ட் தலைவர் முன்னிலையில அந்த மாதிரி ஒரு பெரிய உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் அது. அவ்வளவு தெளிவா அவர் நான் கூட பேசுவார். நினைச்சேன் நல்லா பேசுவார். இவ்வளவு நேரம் ப்ரோ அதுவும் அவ்வளவு ஓவர்லேப் நேரம் ஆகுது பேசினாரு. ப்ரோ ஓவர்லேப் ஆகுது. இருங்க ஒருத்தர சையத் ப்ரோ பேசட்டும், அப்புறம் பேசுங்க. நீங்க சொல்லுங்க அவர் எம்ஆர் சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா அவரை ரொம்ப பாராட்டணும் ப்ரோ. உண்மையிலே அவர் பேசுனது வந்து அவ்வளவு தெளிவா இருந்துச்சு. அவர் பேசின அந்த தமிழா இருக்கட்டும், அவர் சொன்ன வார்த்தைகளா இருக்கட்டும், உண்மையிலே எல்லாருக்கும் புரியுற மாதிரி என்ன சொல்ல வர்றேங்கிறத அவ்வளவு தெளிவா சொன்னாரு. அது ஒரு கவிதையா சொன்னதை விட இன்னும் சூப்பரா இருந்துச்சு. ஒரு மக்களோட எல்லாரும் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே வெளிப்படையா சொன்னாரு. ஆமா நல்லா பேசுறேன். அவரோட டோன் வந்து பயங்கர கிளீனா இருந்துச்சு ஆமா. தமிழ்ல. அது எனக்கு ரொம்ப நீங்கள் வெற்றிடத்தை பிடிச்சிருந்துச்சு. நிரப்ப வந்தவர் அல்ல, வெற்றி இடத்தை வெற்றி இடத்தை ஆமா நிரப்ப வந்தவர். அப்படின்னு நல்லா பேசுறீங்க. வார்த்தை விளையாட்டு செமையா இருந்துச்சு. ஆனா அதே மாதிரி இந்த 3 எழுத்துல ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாரு. அதுவுமே வந்து ரொம்ப ஆ. வந்து சூப்பரா இருந்துச்சு. அந்த ஸ்பீச் கிடைச்சா கட் பண்ணி போடுங்கப்பா. உண்மையாலுமே அவரெல்லாம் வந்து இந்த அண்ணனுக்காக பயங்கரமா இறங்கிட்டாரு லயலாமணி உள்ள. எல்லாம் அண்ணா ஆமா அது போடணும். லயலாமணி எல்லாம் வந்து நிறைய மக்கள் பிரச்சனைக்கு போராடி இருக்காரு. ஒரு மாணவர் அமைப்புல இருக்கும் பொழுதும் சரி, இது சரி, சாதாரண எளிய மக்களுடைய பல பிரச்சனைகள் பாதிக்கிற பிரச்சனை அதே மாதிரி வழக்குகள் அதே வாங்கியிருக்காரு. மாதிரி இன்னொன்னு கேக்குதா நான் பார்த்தீங்க. பேசுறது? ஒரு நிமிஷம். ப்ரோ கேக்குது கேக்குது. கேளுங்க பேசுங்க. ராஜா தானே ராஜா. ஆ
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவர் பேசி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அவர் பேசிட்டு இருக்கும் போதே நடுவுல வந்தீங்கன்னா கீழே இருக்கவங்களுக்கும் ஒண்ணுமே கேட்காது. ஓகே ஓகே ஓகே. நோ இஷ்யூஸ் நோ இஷ்யூஸ். அந்த மாதிரி வந்துட்டு இப்போ இது பண்ணியிருக்காப்புல. அப்போ லைலா மணி நிறைய போராட்ட வழக்குகள் சந்திச்சிருக்காரு. இன்ன வரைக்குமே அந்த கேசஸ்லாம் வந்துட்டு இருக்குது. மக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் வந்துட்டு தைரியமாக முன்னுக்கு நின்று ஒரு போராட்டம் பண்ணி ஒரு போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி இளைஞர்களை திரட்டி இளைஞர்களாக நின்று அந்த இதெல்லாம் இருக்குதா இல்லையா? அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ரெக்கக்னிஷன் நம்ம 2K கிட்ஸ்க்குலாம் யாருக்காவது தெரியுமா லைலா மணி எந்தெந்த போராட்டத்தில் இன்வால்வ் ஆயிருக்காரு, என்னென்ன வழக்குகள் வாங்கியிருக்காரு? எல்லா கட்சிகளோடையுமே அவர் வந்து ஜனநாயக கட்சிகள் இடதுசாரி சிந்தனை கொண்ட எல்லாத்தோடையுமே அவர் நல்லா பழகியிருக்காரு. நிறைய அரசியல்களை முடிஞ்ச அளவுக்கு நல்லா உள்வாங்கியிருக்காரு. மக்களுக்காக போராடுறது வந்து ஒரு கிரேட் குவாலிட்டி, அது அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் அவர் மாதிரியான ஆட்களுக்கு லைலாமணி ஆட்களுக்கெல்லாம் தலைவர் முன்னிலையில் இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு வெகுஜன ஊடகத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ரெக்கக்னைசேஷன் வந்து கிடைக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, அவர்லாம் காலங்காலமாக போராடிட்டு இருந்தார். இன்னைக்கு அவர் பட்ட கஷ்டத்துக்கு அவருடைய உழைப்பு மக்களுக்காக அவர் சிந்திச்சதுக்கெல்லாம் அவர் ஒரு ரெக்கக்னைசேஷன் கிடைக்குது. ஸோ நல்லா பெருசாக வருவார், ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டாக ஒரு தாவேக்கா தோன்றனா வந்து உண்மையிலே அவர் நல்லா பெருசாக ஷைன் ஆகுவார். நல்லா இருந்துச்சு அது அந்த இதெல்லாம். நீங்கள் சொல்லுங்க. அவர் என்ன போஸ்ட்ல இருக்காரு? இணை இணை கொள்கை கொள்கை பரப்பு செயலாளரா இல்ல செயலாளர். ஓகே ஓகே. ராஜ்மோகன் பிரிச்சுட்டா அப்படி அந்த ஏவி இல்ல, அவரு தொகுத்தோடுங்கிறதுமே சூப்பரா பண்ணாரு. பிளஸ் வந்து ஏவில வந்து சூப்பரா பண்ணாரு. மொத்த இதையும் வந்து அவரு ஒரு கூர்வையா அது அருமையா ரசிக்கும்படி இருந்தது. அவரு இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டாரு. The event was structured very good. Structuring of event வந்துட்டு உண்மையாவே வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. எந்த விதமா இட் வாஸ் வெரி ஹேசல் ஃப்ரீ. ப்ராப்பர் பொலிட்டிக்கல் ஈவெண்ட் மாதிரி இருந்துச்சு சச்சின். சூப்பரா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. தலைவர் வந்து இறுதிக்கட்ட பேச்சு, அப்புறம் ஆதவர்ஜுனா ஸ்பீச், அப்புறம் அந்த தஞ்சை மாவட்ட செயலாளர் ஸ்பீச் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த ஆறு மேஜர் இஷ்யூஸ் அந்த சிக்னேச்சர் ஏவி வந்துட்டு அந்த பழைய இவ்வளவு நாளா பார்த்தது நம்மளுக்கு ஒரு நினைவூட்டல் மாதிரி நல்ல ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு டிராவல் மாதிரி. இத்தனை வருஷமா அவரை நம்ம பார்த்துருக்கோம், இதெல்லாம் நடந்திருக்கு நமக்கு தெரியும். இருந்தாலும் அது திரும்ப பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்ஸ் ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. என்னென்னலாம் கடந்து வந்திருக்கோம் பார்த்து சொன்ன மாதிரி தான் கூஸ் பம்ஸ் சொன்னும் போது தான் இந்த ராஜ்மோகன் அவர் பேசினது வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஆக்சுவலா அவரை தவிர கரெக்டா யாருமே அதை பேசியிருக்க முடியுமான்னு தெரியல. அது ரொம்ப சூப்பரா வந்து ஒரு நிறுத்தி நிதானமா ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பரா பேசி அதுல அவங்களுக்கு ஒரு அடி. இது ஒரு உண்மையான உண்ணாவிரத போராட்டம். நாட் ஜஸ்ட் ஒன் இயரோட சம்மரி இல்லாம நம்ம எங்க இருந்து வந்தோம் அப்படிங்கறது வந்து அந்த இது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது எல்லாமே தொகுத்து நம்ம என்னோட ஈவென்ட்ல ஆமா ஆமா ஜஸ்ட் ஆக்டரா இருக்கும் போது இருந்தே என்னென்ன இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாரு எல்லாமே அது ஒரு சம்மரைஸ் பண்ண வந்து சூப்பர். சீரியஸா சொல்லணும்னா அதை பார்த்துதான் நிறைய இன்னைக்கு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். பிராங்கா சொல்றேன், நானு நிறைய அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளவு பண்ணிருக்காரு அவரு. இல்ல அந்த வீடியோ மேக்கர் வந்து ஜெகதீஷ் பழனிசாமி, அப்புறம் ராம்குமார் எந்த ராம்குமார்? விபி ராம்குமார் இல்ல, விபி இல்லடா, இபி ராம்குமார். தினேஷ் என்ன ஆல் சவுண்டே காணோம் ரொம்ப நாளா. ராம்குமார் பாலசுப்ரமணியம் அதே மாதிரி எல்லாருமே முன்னெடுத்து அந்த எல்லாருமே வந்து இன்னைக்கு ப்ராப்பரா மீட்டிங்ல ஆர்கனைஸ் பண்ணி வந்தது வந்து கட்சியில இருக்க எல்லா முகத்தையும் வந்து காட்டினது வந்து மேபி இதான் ப்ரோ. எனக்கு இன்னைக்கு ஆக்சுவலி நம்ம ஈவென்ட்ல வச்சிருந்த அந்த சைன் போர்டு வந்து ஏன் வந்துட்டு வெளியில பிளேஸ் பண்ண முடியுமா? மாவட்டம் அது ஆக்சுவலா என்ன சொன்னாங்க, அது எப்படி சொன்னாங்கன்னா இது வெளியே கொண்டு வந்து மக்கள் மத்தியில வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. அது எந்த அளவுக்கு எடுத்துட்டு போவாங்க? நான் கேட்கறேன்னா நம்மளுக்கும் பக்கத்துலயே ஒரு பேஸ்கெட் ஃபுல்லா பென் வச்சு நீங்களும் சைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் சுட வேண்டியதானே. அது பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன் சச்சின். அது பிளான் அலோ பண்ணுவாங்கன்னு தெரியலடா. சிடிஆர் கோட் பண்ணி ஒரு ட்வீட் ஒன்னு போடுவோம், கண்டிப்பா அது பண்ணா நல்லா இருக்கும். என்ன சொன்னாங்க, கொண்டு வந்து இது ஒரு கேம்பெயின் மாதிரி ஸ்டார்ட் பண்ண போறேன்ற மாதிரி சொன்னாங்க. இல்ல நான் அது எப்படி நான் இது பாக்குறேன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பார்ட்டி ஹெட் ஆபீஸ்லயும் அதை வச்சா அதை யார் விருப்பப்படுறாங்களோ ஹெட் ஆபீஸ் இல்லாம ஒரு காமனான பிளேஸ் எங்கெல்லாம் மக்கள் அதிகமா அது பர்மிஷன் கிடைக்குமா? பர்மிஷன் வாங்க வேண்டியதுதான், கேட்டு வாங்க வேண்டியதுதான். அவ்வளவு பெருசா எப்படி எடுத்துட்டு போவோம் பப்ளிக்ல? ஸ்டேட் கவர்மெண்டோட இது சொல்றது வந்து சும்மா ஒரு ஃபீட் லெவல்ல இருந்து தலை வரைக்கும் ஒரு நல்ல லென்த்தான ஒரு போர்டு வச்சு நல்லா இருக்கும்டா. நீ சொன்ன மாதிரி பண்ணா, நீ சொன்ன மாதிரி சைன் பண்ணும்போது அவன் என்ன படிச்சிருக்குன்னு பாப்பான், எதுக்காக சைன் பண்றோம்னு யோசிப்பான்.
இதெல்லாம் முன்னெடுக்கிறாங்கன்றது அவன் மைண்ட்லயும் ஓடும். அந்த சைன் எல்லாம் ஆக்சுவலா அது வந்து உண்மையாவே இந்த கையெழுத்திடுறது வந்து இட் ஹேஸ் அ பவர். நீ வந்துட்டு சும்மா ஒரு கையெழுத்து போடுறதுக்கும், நீ படிச்சு பார்த்து கையெழுத்து போட்டேன்னா, நீ அத அக்னாலெட்ஜ் பண்ற, அத ஃபாலோ பண்ற, அத பின்பற்றுற அப்படின்றதுக்கான அர்த்தமும் அதுல வர்றதுனால பண்ணலாம். ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ப்ராப்பரா செட் பண்ணி, சைன் சூப்பரா பண்ணி பண்ணலாம். பண்ணலாம். அந்த பேம்ப்ளெட் இது அவர் கையால எழுதின லெட்டரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கல்ல, அது மாதிரி பண்ணலாம். ஆமாமாமா. பட் ஆனா நல்லா அதுக்கு இருக்கும். அலோவ் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது ஆமா. கொஞ்சம் பவர்ஃபுல்லான இனிஷியேட்டிவ் அதெல்லாம். நீ இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி சைன் பண்ணதே, அவங்க வந்துட்டு இத நாங்க வந்து எங்கெங்க டிஸ்ட்ரிக்ட்ல முன்னெடுக்கிறோம்ன்றதுக்கான இதுதான். அது ப்ரூஃப் தான். இதுல பிகே சைன் பண்ணலன்னு டேய் கொஞ்சமாச்சும் பேசிக் மூளை இருந்தா, அவன் இந்த ஸ்டேட்காரன் கிடையாது. கட்சிக்காரன் கிடையாது. அதுல எழுதியிருக்கிறது தமிழ். நான் யோசிப்பேன். நான் வந்துட்டு என்னைய சைன் பண்ண சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த லாங்குவேஜே தெரியாதுடா. அதுல எழுதியிருக்க கெட் அவுட் மட்டும் தான் அவனுக்கு புரிஞ்சிருக்கும். அது மட்டும் தான் அவனுக்கு இங்கிலீஷ்ல இருக்கு. மித்த எல்லாமே அங்க தமிழ்ல இருக்கு. அவன் என்ன படிச்சு புரிஞ்சுட்டு அத சைன் பண்ணுவான்? ஏன் அவன் அத இல்லடா ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஓட்டே கிடையாதுடா இங்க. இல்ல அவன் இவர் ஏன் அத ஃபர்ஸ்ட் சைன் பண்ணணும்னு யோசிக்கணும். அவன் அங்க உண்மையாவே அது வந்து மக்களுக்கு ஆதரவாவும், மத்திய மாநில அரசுக்கு எதிராகவும் வைக்கப்பட்டிருக்கு. அது அவனுக்காவது இங்கிலீஷ்ல படிச்சு சொன்னா தான் ஓகே. ஆனா அங்க அவனுக்கு சைன் பண்ண வேண்டிய He தேவையே இல்ல. doesn't ஏன்னா belong to the party டா ஆமா first. He doesn't கட்சியும் belong to ரெப்ரசன்ட் the பண்ணல, party. அவர் ஸ்டேட்டையும் வந்து ரெப்ரசன்ட் ஒரு பண்ணல. அவன் ஃப்ரெண்ட்லியா ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காரு. அவரை கூப்பிட்டுட்டு நீங்க ஆமா. சைன் போடல அப்படின்னு சொன்னா என்னடா சிரிப்பேத்திக்கிட்டு இருக்கீங்க இல்ல அப்படின்னு. அவன் சீஃப் கெஸ்டா தான்டா இன்ட்ரோடியூஸே ஆமாமா பண்றாங்க. ஸ்பெஷல் கெஸ்ட் அந்த தான் சொல்ற இன்ட்ரோடியூஸே அவர் என்ன பண்றாங்க. வேற மாதிரி தாவேக்காவா, எதுவுமே அவர் வந்து இந்த இந்த ஆமா. ஊருக்காரரா, முதல்ல அவர் நம்ம கட்சிக்காரரா, ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறது நம்ம அத அவரே கட்சிக்கு கிளாரிஃபை பண்ணாரு நல்லா கிளியரா. நான் வந்து அவருக்கு ஃப்ரெண்டாவோ நாட் டு as a friend, ஒர்க் as a ஹியர். brother தான் அவர் சொன்னாரு. ஒரு வார்த்தையில வந்து as a friend, as a brother. இல்ல சச்சின் 2021 அப்பெல்லாம் வந்து பிரசாந்த் கிஷோர் ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசியிருந்தாங்க. இப்போ என்னமோ பிரசாந்த் கிஷோர் என்னமோ இவங்க ஊபி ஆமா. அவர்லாம் ஒரு அதே ஆளே இல்ல, மாதிரியே ஒரு ஆளே இன்னொன்னும் இல்லன்றாங்க. இல்ல மாறி அதே மாறி மாதிரியே பேசுறாங்களா? இன்னொன்னு கோட் பண்றான்டா. அவன் கட்சி தோத்து போச்சுன்னு. டேய் இங்க திரும்பவும் சொல்றேன். யார் யாரு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலை பார்க்கணும்டா. அவன் தனியா ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு அதை ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு அவனுக்கு ஃபேஸ் வேல்யூ கிடையாது. அவன் படிச்சது பொலிட்டிக்கல் சயின்ஸ். அவன் வந்துட்டு எக்ஸல் ஆனது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜில. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்றது பிஹைண்ட் த டோர் கேம். அதாவது ஸ்கிரீனுக்கு பின்னாடி என்னென்னலாம் டிவைஸ் பண்ண முடியுமோ டிவைஸ் பண்ணி அதை வந்துட்டு வெற்றி பாதைக்கு அழைத்து செல்றதுதான் ஆமா பொலிட்டிக்கல் இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட ஒரு வேலை. மட்டமான கேள்விடா. இதெல்லாம் முதல்ல அறிவே இல்ல. இதெல்லாம் இது அவர் ஒரு அவர் டெபாசிட் யாருக்கு வாங்கிடுவாரா, அவர் டெபாசிட் ஆமா வாங்கிடுவாரா, இது பண்ணிடுவாரா. சி அதாவது அதாவது எப்படின்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிறது அவருடைய ப்ரொஃபஷன். என்ன ஆமா அவர் வந்து ஒரு பார்ட்டி நடத்துறதுக்கோ அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு அவசியம் இல்ல. மக்கள் ஆமா செல்வாக்கை இது எப்படி கூட இன்னொரு புரிஞ்சுக்க தலைவருக்கு வர முடியல. வைக்கணும். ஆல்ரெடி ஒரு மாஸ் இருக்கிற ஒரு ஆளுக்கு அதை எப்படி வந்து அதை வந்து அக்குமுலேட் பண்ணணும், அதை எப்படி கன்சாலிடேட் பண்ணணும் அப்படிங்கிற அதோடைய யுக்தியை சொல்றவர் தான். நாட் நெசசரி தட் எவ்ரி எ கோச் டசன்ட் நீட் டு பி எ கிரேட் பிளேயர். அவ்வளவுதான். நான் இதுதான் அதைத்தான் மேட்ரு. சொல்லலாம் வந்தேன். நான் இப்ப இந்த கிரிக்கெட்டை தான் எக்ஸாம்பிளா நான் சொல்லலாம் வந்தேன். சொல்லிட்டேன் கரெக்டா. இல்ல இவனுங்களுக்கு எதெல்லாம் ஒரு விமர்சிக்கணும், எது வந்து விமர்சனத்துக்கு உகந்தது, இதை விமர்சனம் பண்ணா உண்மையாவே இதை எடுத்து பேசலாம். ஏதாவது இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இன்னைக்கு இருந்துச்சா? ஏதாவது இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஒண்ணும் கிடையாது. இன்னொன்னு திமுகவுடைய விமர்சனம்லாம் எப்படி இருக்கும்னா, செந்தில் பாலாஜி எதிர்த்து பேசுவாங்க, அப்புறம் அவங்களுக்கே தியாகி பட்டம் கொடுப்பாங்க. காளி இல்ல அம்மா சச்சினே, திட்டுவாங்க, இப்போ அவங்க வரவேற்பாங்க. ரெண்டு குரூப் இருக்கு சச்சினே. ஒன்னு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வைக்கணும்னு வைப்பாங்க. இன்னொரு குரூப் எப்படின்னா இந்த சினிமால இருக்கிற ரெண்டு குரூப் மாதிரி தான். விஜய் என்ன பண்ணாலுமே வந்து அதை எடுத்து ஒரு கண்டென்ட்டா போட்டு அதுல இருந்து நம்ம நெகட்டிவிட்டி எடுத்து அதை மட்டும் பேசணும் அப்படின்ற ஒரு குரூப். அதுதான் வந்து நீ சொன்னது, அந்த பிரசாந்த் கிஷோரை வந்து எடுத்து சைன் போடல, அதையே ட்ரெண்ட் பண்றாங்க. ஏன்னா அவர் ஏன் சைன் போடணும் ஃபர்ஸ்ட்? இட் டசன்ட் பிலாங் டு த பார்ட்டி. டிவிக்கே ரெப்ரஸன்டேட்டிவும் கிடையாது, ஃப்ரெண்ட்லியா வந்திருக்காரு. அதை வந்து சைன் போடலாம், அதை மீடியாவுமே அதை ஒரு ஹெட்லைன்ஸா போட்டு அதை வந்து ஜேர்னலிஸ்ட்டை கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து இது சைன் போடலை, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது இவங்களே ஒரு கண்டென்ட்டா எடுத்து அதை பத்தி அவங்களுமே பேசுறாங்க. இல்ல நான் வந்து ரொம்ப இன்னைக்கு தலைவர் ஸ்பீச்ல வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பிரில்லியன்ஸ் தான் என்னென்ன பாக்குறேன்னா, எந்த கட்சி பேரையுமே இது வரைக்கும் அவர் சொல்லல. ஆனா அந்த ஃபாசிசம் பாயாசம்னே, அதாவது ஆல்மோஸ்ட் டிஎம்கே வந்து ஒரு 100 வருஷ கட்சின்றாங்க, பிஜேபி ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ் பார்ட்டின்னு நினைக்கிறேன். இந்த இவ்வளவு பெரிய கட்சி 2 கட்சியுமே இவர் வந்து ஃபாசிசம் பாயாசம்னு வச்சு இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணது வந்து அவனுங்களால தாங்கவே முடியல. அந்த அளவுக்கு தான் அவர் ட்ரீட் பண்றாருன்றதே வந்து அவங்க ட்ரிகர் ஆகும். அதுதான்டா இல்ல சொல்றேன். அதைத்தான் மக்கள் மனசுலயும் போய் சேரணும். மக்கள் மனசுலயும் ஆமா அவர்களுக்கு எந்த வகையிலும் இவர்கள் அடக்குமுறையில் சலித்தவர்கள் அல்ல, அதுதானே மக்கள் கிட்டயும் போகணும். அதுதான் நாமளும் ப்ரோ நினைக்கிறோம். அதை இவங்க என்ன குறையே இல்லாம ஆட்டியை பண்றாரு பிடிக்கிறதுக்கு ப்ரோ. தனிப்பட அமைச்சிட்டு இருக்கிறானுங்க. இவங்கள்ட்ட ஆனா என்ன அது அவர் வந்து இந்த பேரை ஜனநாயகத்தை பாத்தீங்களா? எதிர்பார்க்க போற இங்க இவங்கள்ட்ட. திமுக பாஜகலாம் சொல்லல,
அதான் நம்ம ஃபாசிசமும் பாயாசமும் அவர் என்னமோ சிரிச்சுக்கிட்டே டைம் பாஸ்க்கு இவனுங்களை அடிக்கிற மாதிரி டீல் பண்றாரா, ஏய் போர் அவர் அடிச்சுட்டு. ஆக்சுவலா சொல்றாருல அந்த லெஃப்ட் மறுபடி ஹேண்ட்ல டீல் பண்ணுவேன்னு ஒரே சொல்றாரு, அந்த பிளேட்ல மாதிரி தான். வச்சுக்கிட்டே இருக்கணும்டா இவங்கள. மக்களுக்கு வந்துட்டு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும். மக்கள் வந்துட்டு இவங்கள ஒரே மாதிரி தான் பாக்குறாங்கன்றத வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது அவங்கள பயங்கரமா அது பண்ணி பின்னாடி வெடி வச்ச இல்ல மாதிரி அது அது ட்ரிகர் செம்ம பயங்கரமா ட்ரிகர் பண்ணுதுடா இல்ல ட்ரிகர் சச்சின், ரொம்ப ஆகும். நான் சிம்பிள் நோட் பண்ணிட்டேன். மோனிஷ். அது ட்ரிகர் பண்ணுது. ரொம்ப சிம்பிள் இவனே. நீ என்ன பூச்சாண்டியை ம். காட்டி இதனால வந்துட்டு இருக்கிற? பாஜக வந்துரும், இந்த இந்த இது இன்டாக்டா இல்லைன்னா நீயும் அவனும் சேம் தான் அப்படிங்கறத எங்க நிலைப்பாடு. அடக்குமுறை விஷயங்கள்ல எல்லாத்துலயுமே புரியுதா இல்லையா? அந்த ஆமா பூச்சாண்டி நீ காட்டிட்டு இருக்காத அப்படிங்கிறது தான் ஆமா நம்ம, இல்ல அதுதான் நாம மக்கள் ஹாய் கிட்ட ப்ரோ, கன்வே ஹாய் பண்றோம். எவ்ரி ஒன். ஹாய் 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 ப்ரோ ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ப்ரோ. சந்தேகமே இல்ல. சொல்லுங்க bro. வேற வேற கண்டிப்பா பேராமீட்டர்ஸ் தான். சந்தேகமே இல்லை. ப்ரோ நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். 40 எம்பில 8 எம்பிஸ் கம்மி பண்றாங்க. எல்லா கட்சியும் அனைத்து கட்சியும் ஒண்ணு சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படின்னு எம்.கே. ஸ்டாலின் சொன்னார் இல்ல? என்ன ப்ரோ? ஆமா சொல்லுங்க. தொகுதி மறுசீராய்வு. ஆமா சொல்லுங்க. அது சொன்னார் இல்ல? இங்க அமித்ஷா வந்தார்ல பிஜேபி, அவர் வந்துட்டு 40ல ஒரு சீட்டு கம்மி ஆகாது, அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன்ட்டு இன்னைக்கு அண்ணாமலை வந்தாரு, அமித்ஷா வந்து சொன்னாரு இல்ல கோயம்புத்தூர்ல. ப்ரோ நீ சொல்றது ப்ரோ கரெக்ட் சொல்லியிருக்காரு. எனக்கு ஒன்றும் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் சரியா ப்ரோ, புரியல ரெண்டு பேரும் சொல்றது. இல்ல இல்ல ப்ரோ அவர் இல்ல என்ன bro, சொல்றாருன்னா, எனக்கு ஒன்றும் புரியல. அமித்ஷா வந்தாரு இன்னைக்கு. அமித்ஷா வந்திருந்தாருல, அவர் என்ன சொன்னாருன்னா, ஆமா நாங்க ஒரு தொகுதி கூட குறைக்க மாட்டோம், தமிழ்நாடுக்கு அதான் bro 40 same. 40 அப்படியே இருக்குன்னு சொன்னாரு. திமுக அப்படியே இருக்குன்னு சொன்னாரு. ரெண்டு பேரும் ப்ரோ, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். விஜய் நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஓகே இல்லைங்க, அது நீங்க ஆக்சுவலி நாம அமித்ஷா வேற வந்துட்டு தமிழ்நாடு மக்களையும் இவன் பாசிஃபை பண்றதுக்கு கூட சொல்லியிருக்கலாம். தொகுதி மறுசீராய்வு கண்டிப்பா அவங்க நம்ப நடந்துச்சுன்னா முடியாது ப்ரோ. கரெக்ட் நீங்க சொல்றது. பாப்புலேஷன் பேசிஸ்ல தான் வந்துட்டு சீட் அலோகேஷன் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும். பண்ணா கண்டிப்பா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு குறையும். ஏன்னா யூபியும் பீகாரும் வந்துட்டு பாப்புலேஷன் கவுண்ட் வைஸ் தமிழ்நாடோட ரொம்ப அதிகமா இருக்கானுங்க. அவங்களுக்கு அதிக சீட்டு ஒதுக்கிட்டு தமிழ்நாட்டுல வந்துட்டு சீட்டு கம்மியாறதுக்கு ப்ரோ அப்படிலாம் சான்சஸ்லாம் சான்ஸே இல்ல. இல்ல ப்ரோ. அப்படிதான் ப்ரோ இருக்கு. எனக்கு ஒரு இந்தியால டவுட் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் ப்ரோ தொகுதி அவங்க கம்மி பண்ணா மறுசீராய்வுனா ப்ரோ, அதுதான் ப்ரோ கம்மி ஒரே பண்ணா நிமிஷம் இருங்க. கர்நாடகால உங்களுக்கு புரியலன்னா ஆந்திரால எல்லாம் மெஜாரிட்டி சொல்றேங்க. பிஜேபி. அதுதான் அவன் எய்ம் பண்றான். ஆக்சுவலா அவனுக்கு தமிழ்நாட்டுல வந்து 39 ரெப்ரசன்டேஷன் இருக்குல்ல, அந்த ரெப்ரசன்டேஷனை குறைச்சு தன்னோட ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கிற ஸ்டேட்ஸ்லாம் அந்த கவுண்டை ஏத்திட்டான்னா அவனுக்கு கரெக்ட் வந்துட்டு ப்ரோ. மெஜாரிட்டி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவன் நினைக்கிற பில்ல பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதுதான் வந்துட்டு அந்த தொகுதி தொகுதி மறுசீராய்வுக்கு மறுசீராய்வோட பின்னாடி அட்வான்டேஜ். இருக்க விஷயமே. ஆனா அதனால வந்துட்டு இத கண்டிப்பா வந்துட்டு மொத்த ப்ரோ ஸ்டேட்டாவும் மொத்த கட்சி எல்லாம் சேர்ந்துமே இதை எதிர்த்து தான் ஆகணும். இது ப்ரோ கதறிட்டு இருக்காங்க ப்ரோ எல்லாரும் யூடியூப்ல. சச்சின் அண்ணாவை இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன், போவாரா? இன்வைட் பண்ணிருக்காங்க எல்லா இது கட்சியுமே. இது எல்லா கொஞ்சம் கட்சியும் இன்வைட் பண்ணிருக்காங்க. ஆமா ஆல்மோஸ்ட் லைக் 40 கட்சி 40+ கட்சிஸ் இன்வைட் 40க்கு மேல பண்ணிருக்காங்க. 45 கட்சி கிட்ட வந்துட்டு எல்லாரும் இன்வைட் பண்ணிருக்காங்க. 45 தெரியல இது எப்படி இல்ல போகுதுன்னு அது தெரியல. எப்படி பட் ஆனா போறாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா சச்சின் சொன்ன பாயிண்ட் நான் 100% இது பண்றேன். இது டேஞ்சரான விஷயம் தான். பாப்புலேஷன் பேசிஸ்ல தான் வந்து இது பண்றாங்க. டெஃபினட்டா அங்க எங்கன்னு சொல்லிட்டு ரேஷியோ போட்டு இவங்க குறைக்கிறதுக்கு தான் பாப்பானுங்க. ஏன்னா ப்ரோ இந்த அப்ப ஊர்ல ப்ரோ மொத்த சீட்டு ப்ரோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏற்கனவே 40 சீட்ஸ் நமக்கு இருக்கு. அது வந்து ஏற்கனவே எடுத்த சென்சஸ் 39 தமிழ்நாட்டுல 39. இப்போ என்னன்னா ஏற்கனவே நம்ம பாப்புலேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளுக்கு 39 கொடுத்தாங்க. இப்போ அவங்க பாப்புலேஷனுக்கு ஏத்த மாதிரி சீட்டை மாத்துறாங்கன்னா, தொகுதியை மாத்துறாங்கன்னா டோட்டல் 545 தான் அதிகமானே தவிர எப்படி தமிழ்நாட்டை கம்மி பண்ண முடியும்? ஏன்னா பாப்புலேஷன் விட இப்ப அதிகமா தானே இருக்கும் தமிழ்நாட்டுக்கு. இல்ல தமிழ்நாடு பாப்புலேஷன் வந்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஏன்னா யூபியோட பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் அங்க அவனோட சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணானா மெஜாரிட்டி ரொம்ப ஈஸியா இருக்கும். யூபி மாதிரி பீகார் இதெல்லாம். ரைட் ப்ரோ, நான் என்ன கேக்குறேன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இருந்த பாப்புலேஷனுக்கு தான் நம்மளுக்கு 39 கொடுத்தாங்க. இப்போ அதை விட அதிகமா தான் நான் இருக்கு. கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரே நிமிஷம் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலி 543ன்றது கான்ஸ்டன்ட் நம்பர். ஆக்சுவலா 2 விஷயமா பண்ணலாம். இதை 543 கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு குறையும், நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கெல்லாம் கூடும். இந்த 543 அதிகப்படுத்தினீங்கன்னா யூபி பீகாருக்குலாம் ரொம்ப அதிகமாகும், நம்மளுக்கு கம்மியான நம்பர்ல அதிகமாகும். அல்லது புரியுதா சேமா உங்களுக்கு? அல்லது அப்படியே கொடுத்துடலாம். சேமா கொடுத்துடலாம் 39. ஆமா சேமா கொடுத்துடலாம். யூபி பீகாருக்கு வந்துட்டு அதிகரிப்பானுங்க எங்க பாப்புலேஷன் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில வந்துட்டு இது அவங்களுக்கு சாதகம் இல்லாம இந்த இதை கொண்டு வர மாட்டானுங்க. அது கண்டிப்பா அவங்களுக்கு சாதகம் இல்லாம கொண்டு வர மாட்டாங்க. என்னோட டவுட் இதுதான். ஒன்னு 543 545 ஏத்துவானுங்க,
ஏத்துவானுங்களா இல்ல 5 அதை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு குறைச்சிட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஏத்துவானுங்களா? 2 இருக்கு. ப்ரோ ஆனா மக்கள் தொகை கணக்கு எடுக்கணும்ல இதுக்கு. கண்டிப்பா எடுக்கணும். அதை எடுக்காம இவனுங்க எப்படி? அதுதான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இப்ப பண்ண முடியாது. இந்த டீலிமிட்டேஷன்ங்கிறது இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கானுங்க. மினிமம் 5 இயர்ஸ் இல்ல 8 இயர்ஸ் ஆச்சு ஆகும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. ஏன்னா சென்சஸ் எடுக்கணும். எவ்வளவு மக்கள் ஒரு ஏரியால இருக்காங்கன்ற, ஒரு ஒரு ஸ்டேட்லயும் எவ்வளவு மக்கள் இருக்காங்க, அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க டேட்டா கொடுக்கணும் பிரிக்கிறதுக்கு. ஸோ மினிமம் 8 இயர்ஸ் ஆகுன்ற மாதிரி தான் சொல்றாங்க. உடனே எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலா இது வந்து இந்த ஜாக்டோ ஜியோ போராட்டத்தை வந்து டைவர்ட் பண்றதுக்காக தான் ஸ்டாலின் வந்து இதை பெருசாக்குறதா வந்து சொல்றாங்க. இருக்கலாம். இல்ல ஒரு அதுதான் மெயின் வாழ்க்கையே ரீசன். டேக் அவனுக்கு டைவர்ஷன்ல வாழ்க்கையே தான் வந்து ஓடிக்கிட்டு பிஜேபி இருக்கு. இதை வச்சுதான் ஓடிக்கிட்டு இருக்குது. இல்ல அவனும் கரெக்டா கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கான். இல்ல அதான் ரொம்ப சந்தேகமா வருது. அதான் அதனால தான் தலைவர் சொல்றாரு, எவ்வளவு பெரிய இங்க செட்டிங்கு போராட்டங்கள் வந்தாலும் கரெக்டா எப்படி சீமானோ பிஜேபியோ யாராவது ஒரு ஆள் வந்து அதை டைவர்ட் பண்ணி காப்பாத்தி விட்டே இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை எல்லாமே கண்டினியூஸா டைல்யூட் ஆயிட்டு இருக்குது. பாத்தீங்களா நீங்க? ஆமா ஏதோ ஆமா ஒண்ணு அது எதிர்க்கலன்னா அதுக்கு ஒரு சாயம் பூசி, அது ஒரு ப்ரெஷர், ஒரு நெருக்கடிக்கு உட்பட்டு, ஒரு அரசியல் நெருக்கடி, இது நம்ம இது பண்ணலைன்னா நம்மளை இப்படி சொல்லிடுவானுங்க அப்படி சொல்லிடுவானுங்கிற ஒரு ப்ரெஷர் ஒன்று அண்டர் கிரவுண்ட்ல வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு அந்த பாஜக எதிர்ப்புங்கிறது இண்டிஜீனியஸ். அது இன்பில்ட், அது இருக்குது, அது மண்ணுக்கே உரித்தானது. அது பாஜகன்னு இல்லை, அது ஐடியாலஜி பேசிட்டு யார் வந்தாலும் அது அப்படிதான். அல்லது நீங்க பாஜக நீங்க பெரிய தூய ஜனநாயகவாதிகளா இருந்தாலுமே கூட பாஜக போய் சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் கதை முடிஞ்சுது, அவ்வளவுதான். வேற யாரா இருந்தாலும் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இல்ல இந்த சிச்சுவேஷன்ல தான் நம்ம இந்த இஷ்யூவை வந்து நம்ம இது பண்ணணும். ஓகேவா? நம்ம கொஞ்சம் இந்த பூதாகரமா எடுத்து பேசணும். ஏன்னா நம்ம பேசினாவே, ஒரு நார்மலா ஒண்ணு பேசினாவே நமக்கு வந்து அதுதான் எல்லா நியூஸ்லயும் போடுறாங்க. இந்த மாதிரி இஷ்யூ நம்ம கையில எடுக்கும்போது இன்னும் அதுக்கு ஒரு வீரியம் கிடைக்கும். இவங்க இந்த டைவர்ட் பண்ணிட்டு எப்பயுமே எஸ்கேப் ஆயிட்டு போறதை வந்து பண்ண முடியாது. நம்ம சைட்ல இருந்து ஏதாவது இந்த மாதிரி இஷ்யூக்கும் அவங்க அப்பப்ப ஏதாவது 1.5 lakhs டீச்சர்ஸ் வந்து லீவ் எடுத்திருக்காங்க. 60,000 டீச்சர்ஸ்க்கு மேல ஸ்கூலுக்கே போல இன்னைக்கு. இதை வந்து மறைக்கிறதுக்காக தான் அவங்க இது இவ்வளவு பெரிய இதை அவங்க ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ஸ்டாலினுக்கு தர்றதுக்கு 2026 தயாரா இருக்கிறோம். மொத்தம் 12 லட்சம் பேர் ஆமையா? ஆமா ப்ரோ. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரேன்னு சொன்னது, அப்புறம் சரண் விடுப்புன்னு சொல்லல. நம்மளுக்கு எல்லாம் அந்த ஐடி இது ஹைகோர்ட் வேற இது ஒண்ணு சொல்லி இருக்குது இல்ல, மதுரை ஹைகோர்ட்னு நினைக்கிறேன், 2020க்கு அப்புறம் வந்து சேர்த்த டெம்பரரி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து டெர்மினேட் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்குது. அவங்க சொன்னது என்னன்னா, நாங்க வந்து இந்த டெம்பரரி ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் பெர்மனன்ட் ஆக்கும்னு சொல்லி தான் அது அவங்க தேர்தல் வாக்குறுதின்னு நினைக்கிறேன். இல்ல இதுல இவங்களுக்கு இருக்க பெரிய சிக்கல் என்னன்னா, பாஜக அங்க மாத்திட்டாங்க சென்ட்ரல்ன்றனாலதான் இவங்க வந்து பழைய பென்ஷன் ஸ்கீமை வந்து ஃபாலோ பண்ணல. இப்ப அவன் வந்து அங்க பழைய பென்ஷன் ஸ்கீம்லயே கொஞ்சம் ரிஃபர்மேஷன்ஸை மட்டும் கொண்டு வந்துட்டான். பேசிக் பேவை வந்து அப்படியே ஸ்டாக்னண்டா வச்சுட்டு மத்ததுல மட்டும் 50-50 மாத்துறானே தவிர, இப்போ இதெல்லாம் வந்து இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பெரிய அடிதான். அவன் திருப்பி வந்து அந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமே கொண்டு வந்துட்டான் சென்ட்ரல்ல. ஜேடிடிவிக்கு அந்த ஜாக்டோஜியோ வச்சு டைவர்ட் பண்றதுன்னு தெரியல. டீலிமிட்டேஷன் வந்துட்டு உண்மையாவே வந்து பேச வேண்டிய ஒண்ணுதான். அது நம்மளும் பேச போறோம் கமிங் டேஸ்ல. அதுல எதுவும் தப்பு இல்ல. நிச்சயமா அதெல்லாம் வந்து நம்ம மக்களுடைய ரெப்ரசன்டேஷன்லயே வந்துட்டு கை வைக்கக்கூடியது, நேர கை வைக்கிறது. அது நம்மளுக்கு இருக்கிறதுலயே நம்ம நம்பி இருக்கிறது வந்து நம்மளுக்கு 40 MP இருக்கிறாங்க புதுச்சேரியும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா? அந்த 40ல அவனுக்கு எதுவுமே தொட முடியாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நம்பிக்கை. பாஜக இந்த 40ல என்ன நினைச்சாலும், இப்போ நம்ம எல்லாருமே நம்ம தலைவர் வரதுக்கு முன்னாடி நான்லாம் எங்கள் வீடு மொத்தமாக இந்தியா அலையன்ஸுக்கு தான் வந்து ஓட்டு போட்டாங்க. ஆன்டி பிஜேபி போலரைசேஷன் தான் இங்கே. எல்லாருமே இந்தியா கூட்டணிக்கு வந்துட்டு டிஎம்கே தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு தான் வந்து வாக்களிச்சு. மோஸ்ட்லி எல்லாருமே அப்படி தானே பண்ணியிருப்போம். எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டிஎம்கே தான் ஓட் பண்ணியிருப்போம் 2021ல. 2024லயும் சரி, 2024லயும் அப்படிதான். இல்ல ஆக்சுவலி என்ன மேட்டர்னா, அவன் கோர் ஓட் பேங்க்ல தான் இது கை வைக்குதுன்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா ப்ரோ. ஆக்சுவலா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே டிஎம்கேவோட கோர் ஓட்டர்ஸ். இப்போ அது அகைன்ஸ்டா திரும்பி இருக்கு. இது நமக்கு மட்டும் இல்ல, இவனுங்க வந்துட்டு விஜய் அந்த ஓட்டை பிரிச்சுவாரு, இந்த ஓட்டை பிரிச்சுவாரு. டே உன் ஓட்டுல தானே முதல் கை வைப்பானுங்க. இல்ல நான்லாம் வந்துட்டு இது ஓப்பன் ஸ்பேஸ்ல சொல்றேன். நான் வந்து ஒரு 3 டைம்ஸ் ஓட் பண்ணியிருக்கேன். 2 ஜெனரல் எலெக்ஷன், ஒரு ஸ்டேட் எலெக்ஷன். 3 டைமுமே வந்துட்டு டிஎம்கே அலையன்ஸ்க்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ என்னைய மாதிரி எத்தனை பேர் வந்துட்டு
டிவிக்கு மேஜர் ஷிஃப்ட் ஆகுறாங்கன்றது வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு அஹ், அடி வயித்துல கலக்கிக்கிட்டே இருக்கும் அவனுக்கு. ஏன்னா நீனா நீ இல்ல உங்க எவ்வளவு வீடு இருக்குதுல்ல, உங்க உற்றார் உறவினர்கள்லாம் நானும் இருக்காங்கல்ல. கண்டிப்பா வீட்ல இருக்க எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போட வச்சிடுறது, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய இருக்கும்போது நீ சொன்ன மாதிரி அவன் தான் சச்சின். ஃபோர்வர்ட் இப்போ பேங்க்ல நான் கை வைக்க கூடாது. அவன் வந்துட்டு இப்பவே நம்ம வந்துட்டு இவனுக்கு தெரியாது இவனுக்கு அரசியல் தெரியாதுன்னு பேசியே இவனுங்க மொத்தமா வந்துட்டு இவனுக்கு நான் பேசக்கூடாது, நம்மளுக்கு மட்டும் போட்டுட்டு சைலண்டா அவனுங்க ப்ரோ உட்காந்து இதுதான் வேற ப்ரோ ஏதாவது வேலை கோவம் வருது. பார்க்கணும். இவனுங்களுக்கு தான் எல்லா அரசியலும் தெரியும், நமக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி ஆமாங்க, பெரிய தெரியாது இது மாதிரி எனக்கு. பேசுவாங்க. அதுதான் அப்படிதான். காண்டாகும். இவ்வளவு நம்ம தோழர்கள் இத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளவு நாள் வந்து இதர் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து ஒன்னு டிஎம்கே போட்டிருப்பாங்க, ஏடிஎம்கே போட்டிருப்பாங்க. அது அத்தனையும் வரும்போது உங்க எல்லாத்தோட ஓட் ஷேரும் தான் இதாக போகுது. ஓகேவா? இல்ல எலெக்ஷன் எதுவுமே தெரியாதுன்னு சொல்றானே. நானா இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல இருந்தேன், அது எப்படி எதுவுமே தெரியாதுன்னு இல்ல சொல்ல இது முடியும்? என்ன புதுச்சு வந்தா புது ஓட்டை கிரியேட் ஆகுறான். ஆல்ரெடி ஓட்டு போட்டவன் தான் புதுசா போட போறான். என்னமோ இவங்களுக்கு அங்கதான் ஒரு சொச்சம் இருக்கு சச்சின். புதுசா வர ஓட்டு நிறைய நமக்கு தான் வரப்போகுது, எல்லா புதுசா வர யங்ஸ்டர்ஸ். ஓட்டு வந்துரும். ப்ரோ இல்ல புதுசா சச்சின் வர எப்பவுமே ரேஷியோன்றது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கம்மி தான் முட்டாள்னு சுரேந்தர் ப்ரோ. நினைச்சுக்கிறான் ப்ரோ. எப்பவுமே இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ம், யாருக்கு போடுறதுன்னு சொல்லி ஒரு ஒரு கன்ஃபியூஷன்லயே இருப்பாங்க. அந்த ஃபேஸை தான் பார்ப்பாங்க, இந்த ஃபேஸுக்கு போட்டா எப்படி இருக்கும்ன்றத ஆமா பார்ப்பாங்க. கண்டிப்பா. ஓகேவா? அந்த ஒரு ஃபேஸ் வந்து கன்ஃபார்மா அந்த ஒரு வேல்யூ வந்து தளபதிக்கு இருக்கு. இப்போ நம்ம ப்ரீவியஸா போட்டதுனால இப்போ என்ன மாதிரி ஆளுங்க போன வாட்டி வந்து டிஎம்கேக்கு தான் போட்டோம், இதுக்கு முன்னாடியும் டிஎம்கேக்கு தான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் எடுத்துக்கோ, நாங்களும் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி பேசி என்ன இந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாம் அப்படி தான் பண்ணுவோம். இப்போ நாங்களுமே அடுத்த வாட்டி போட மாட்டோம்னா அந்த ஓட் ஷேருமே குறையும்ல. அவங்களுக்கு அதை தெரிய மாட்டேங்குது. அதை தெரியாமையே உருட்டிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா நாங்க தானே போன வாட்டி உங்களுக்கு போட்டதே, எங்களை மாதிரி ஆளுங்க நிறைய பேர் தான் உங்களுக்கு போட்டதே. ஏன் போட்டாங்க? டு ஃபர்ஸ்ட் கீப் டைம் ஓட்டர்ஸ் பிஜேபி ஃபர்ஸ்ட் அண்ட் டைம் மோடி ஓட்டர்ஸ் இல்ல வேற இருக்காங்க. இருக்காங்க. பூத் இது வந்துட்டு அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா சச்சின் நீ சொன்னலன்னா பூத் இது வந்துட்டு பூத் பாத்தீங்கன்னா எங்கள் தோழர்களையே நம் தோழர்களையே நம்ம நியமிப்போம்னு சொல்றதுக்கு அதுக்கு விமர்சனம் பண்ணாங்கன்னு நீ சொன்னீங்க. ஆமா என்ன விமர்சனம் பண்ணியிருந்தானுங்க அது கொஞ்சம் எக்ஸாக்ட் நான் பார்க்கல அந்த ப்ரோ, போஸ்ட் எதையும். ஒன்றும் இல்லை ப்ரோ. ஆக்சுவலி வந்துட்டு தளபதி என்ன சொன்னார்னா, பூத் லெவல் ஏஜென்ட், அதாவது பிஎல்ஏ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தளபதி என்ன தனியா சொன்னார்னு எனக்கு தெரியும். இல்ல அதான் இவனுங்க நான் என்ன அதுல இருந்து சொன்னானுங்கன்னு எடுத்து சொல்றேன். நாங்க வந்துட்டு ஒரு மாநாடு நடத்த போறோம். அந்த மாநாட்டுல வந்துட்டு பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்க்குனே மாநாடு தனியா நடத்துறோம். நம் கட்சி தோழர்களையே நான் பூத் லெவல் கமிட்டியில எம்ப்ளாய் பண்றேன்னு சொன்னார். அப்ப நாங்கெல்லாம் என்ன வேற ஆட்களை எம்ப்ளாய் பண்றோம்? ஆமா, நீ அவுட் சோர்சிங் தான் ஆமா, பண்றேன்னு சொல்லிக்கிட்டு வெளியால் தான் இருக்கோம். இது பண்ணேன், கட்சி ஆளுங்க அதுக்கு நீ தான் பண்ணல. இப்ப கடிக்கிறானுங்க. இது ஏன்டா அப்ப இது நாங்க தெரியாம இருக்கிற இவனுங்களுக்கு அரசியல் தெரியாதா நம்மளுக்கு ப்ரோ, தெரியாதா? நீ அது சொல்ல பாப்போம். உண்மையாவே இப்ப அது ஒரு 10 கோட் பண்ணிட்டாங்க ப்ரோ. நான் சொன்னதை எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. நான் அவங்க கட்சிக்காரங்க தான் பூத் கமிட்டி வேலை பாக்குறாங்க இல்ல நம்பிக்கிட்டு இல்ல பைத்தியக்கார இருக்காங்க பையன். ப்ரோ. இல்லவே இல்ல. சச்சின் ப்ரோ, காசு 1500 ரூபாய் அவங்க பூத்துல தெரிஞ்சு வேலை சும்மா செய்யறவங்களுக்கு. அவங்க தெரிஞ்சு சும்மா உங்களை இது வம்பு ஆமா, ஒண்ணு அப்படியா இருக்கணும், இல்ல பண்ணணும்னு உண்மையாவே பண்றாங்க. தெரியாத அவங்களுக்கே தெரியும். மண்டைப்பா எல்லாரும். நீங்க எலெக்ஷன் அப்போ நீங்க ப்ரோ எல்லாருமே பாத்தீங்கன்னா டிஎம்கே எல்லா கட்சிக்காரங்களும் பூத்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்ஸ் தள்ளி தான் நிக்கணும். போலீஸ் அவங்களுக்கு கிட்டயே விடாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர ஆள் இருப்பாங்கல்ல ஒவ்வொரு ஊர்லயும், டிஎம்கேக்கு ஆதரவு படிச்ச பசங்க இல்ல அது டிஎம்கே ஆதரவு தரவங்க, கட்சி சாராம ஆதரவு தரவங்களை தான் ரெண்டு அப்பாயிண்ட் கட்சியிலுமே ஏடிஎம்கேலையும் உள்ள சரி உட்கார டிஎம்கேலையும் வைப்பாங்க. சரி. எல்லா ஆமா கட்சியிலுமே உள்ள அவங்க தான் உட்கார. அவனுக்கு வந்து யார் ஓட்டு போறான்னு அவனுக்கு ஒரு அதான் சைட்லயே ப்ரோ அவனுக்கு இல்ல சொல்றேன். அப்படி இன்னும் நான் ஒரு இதா சொல்றேன். எப்படின்னா நம்ம எதை பார்த்து அழுத்துறோன்ற வரைக்கும் நோட் பண்ணுவானுங்க. இப்போ அங்க உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்ம கண்ணு எங்க அதை போகுது, கீழே கன்ஃபார்ம் இருக்கா, பண்ணி ஆமா போகுது. அதை முதல்ல கன்ஃபார்ம் போதா பண்ணி வெளியில ரெண்டாவது வந்து போதா, அவங்க கிட்ட அஃபர்மேட்டிவா வாங்கிட்டு அதை எழுதி அப்படியே வச்சு சொல்லுவான். இந்த அளவுக்கு ஏன்னா நானும் உள்ள உட்காந்து இருக்கேன். ஓகே, அப்படி 500 பார்க்கும் ஓட்டு போது உன் தலையில உன் கண்ட்ரோல்ல ஆமா அப்படிங்கிற அப்போ நீ மாதிரி செக் பண்ணும் ஃபர்ஸ்ட். அப்படின்னுவான். நீ ஆமா வந்து ஆமா அவன் சொல்ல என் ஃப்ரெண்ட்ல மச்சான் அங்க பாரு, அவன் எந்த இதுல அழுத்துறான்னு பாரு, ஒண்ணு வந்து நம்மளது, ரெண்டாவது வந்து வேற ஆளுது, அவன் எதை அழுத்துறான்றத கண்ணை நோட் பண்ணணும். இந்த அளவுக்கு நோட் பண்ணுவாங்க அந்த உன்னிப்பா. அளவுக்கு மெட்டிகுலஸா அதை நோட் பார்ப்பாங்க. பண்ணி வெளியே சொல்லுவானுங்க. அப்புறம் லிஸ்ட்ல வந்து பேர் இல்லாத ஆட்களும் அங்கேயே எதை கள்ள ஓட்டு போடணுங்கிற அளவுக்கு அவனுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பானுங்க. இல்ல இவெல்லாம் இங்க ப்ரோ, இல்ல. இல்ல எவன் இப்ப வந்து இப்ப உள்ள நான் போறான் உதாரணத்துக்கு சொல்றேன், போடாம நீ இருக்கான் தப்பா முதற்கொண்டு எடுத்துக்க வேண்டாம். நான் டைட்டல்ஸ் உதாரணத்துக்கு வச்சிருப்பானுங்க. சொல்றேன். இப்ப நான்லாம் வந்துட்டு இங்க இருந்த டைம்ல என் ஓட்டெல்லாம் எடுத்து டிஎம்கே கள்ள ஓட்டு போட்டுடுச்சு. எங்க நான்லாம் என்ன துபாய் ப்ரோ, அட ஆமாப்பா நீ வேற. அதெல்லாம் உன் ஓட்டெல்லாம் பகிரங்கமா ஸ்பேஸ்ல சொல்லிட்டு நீங்க வாங்க சேஜ் ப்ரோ, இது ஒரு பெரிய மேட்டர் ஆகும். இல்ல நான்லாம் நீ இங்க இருக்கும் பொழுது இங்க ஓட்டு போட வர முடியாம ப்ரோ இப்போ அங்க இருக்கும். இப்போ ஈரோட்ல ஒரு முஸ்லீம் அம்மா ஒண்ணு சொன்னாங்க ஓப்பனா, என் ஓட்டை வேற ஒருத்தவங்க போட்டாங்க, நீங்க கிளம்புங்க உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொன்னாங்க. ஓப்பனா பிரஸ் மீட் கொடுத்தாங்க. நீங்க என்னமோ நடக்காத மாதிரி பயந்துட்டு இது இல்ல என்ன இல்ல இதுல என்ன அது பெரிய இது இருக்குது இவனு. நடக்காதத சொல்லிட்டீங்கன்னு இல்ல, இதெல்லாம் பட் ஸ்டில் டிஎம்கேனா வந்துட்டு வந்துட்டு பார்த்தா அந்த பூத் ஏஜென்ட் நீங்க சொல்வீங்கல்ல, அவர் டிஎம்கே காரரே கிடையாது. டிஎம்கே ஆதரவு நிலைப்பாடு. அவர் கையில ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. இல்ல இத்தனை ப்ரோ, ஓட்டு நீங்க ஆதரவு சிந்தாம நிலைப்பாடு கூட சிதறாம கிடையாது செய்யுது ப்ரோ. நான் சொல்லவா, 21 எலெக்ஷன்ல ஸ்டைஃபண்ட் வாங்கிட்டு வேலை செய்ய வர்ற ஃபுல்லாவே அவர்லாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எம்ப்ளாய் பண்ணி வச்சிருந்தாங்க ப்ரோ. அவங்களுக்கு எந்த கட்சி நிலைப்பாடு இருக்கு, என்ன கோட்பாடு ஆமா இருக்கு? ஆமா ஆமா இது எல்லாருமே ஒர்க் பண்ணி அமௌண்ட் கொடுக்கணும். கட்டிட்டு வர பசங்க. ஆமா இத்தனை ஹெட் கவுண்ட், இவ்வளவு ஓட்டை வந்து சிந்தாம சிதறாம அதுக்கு நீங்க சம்பளமும் உண்டு. டாக்குமெண்ட். அதுக்கு வந்து காசும் தருவாங்க. நிறைய ஆமா, காசு ஸ்ட்ரிப்ஸ் தந்தா வைப்பாங்க. தானே வருவாங்க. அதுக்கு ஆமா காசும் ஆமா தருவாங்க. எலெக்ஷன்
எலெக்ஷன் டைம்ல பிரியாணியும் தருவாங்க, ஆமா எல்லாமே ஆமா பர்ஃபெக்ட்டா ஆமா நம்ம ஆமா பண்ணி உன் வச்சிருவாங்க. ஓட்டெல்லாம் இந்த போட்டுட்டாங்கங்கிறாங்க எனக்கு ஊர்ல இருந்து சொல்றாங்க. எலெக்ஷன் அப்ப பண உன் ஓட்டெல்லாம் பட்டுவாடா போட்டாங்க. பண்றதும் அவங்களாதான் இருப்பாங்க. ஓகேவா, இல்ல அவங்களும் அதுல இல்ல இன்வால்வ்டா ப்ரோ, இருப்பாங்க. இல்ல ப்ரோ, பூத்துல எந்த உட்காந்தா அளவுக்குன்னா நம்ம ஓட் போட வருவோம்ல அந்த இடத்துல உட்காந்துருப்பானுங்க. உட்காந்துட்டு மாமே கட்டை போட்டுரு ப்ரோ, கட்டை போட்டுரு ப்ரோ, நம்ம கட்சி தான் முதல்ல இருக்கும், ரெண்டாவதுல இருக்கும் அப்படின்னு உட்காந்து அங்க உட்காந்து பேசிட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலா அங்க பேசவே கூடாது, அங்க உட்காந்து கிட்ட நம்ம காதுகிட்ட வந்து சொல்லுவானுங்க, கண்ண சிக்னல் காட்டுவானுங்க. இந்த அளவுக்குலாம் வந்து அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கானுங்க. சரி, இதுல வந்து நம்ம தோழர்களை நம்ம நியமிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றது, அவன் பற்று கொண்டு வேலை செய்வான், அவனுக்கு காசு அவ்வளவுதான். பணத்துக்காக யாரும் இது பண்ண மாட்டான், புரியுதா இல்லையா? அவனை விலைக்கு வாங்க முடியாது. ஸோ நம்ம தோழர்களுக்கு வந்துட்டு ஒரு மக்களோட ஒரு கனெக்ட் இருக்கும், ஒரு அரசியல் புரிதல் இருக்கும், ஜனங்களோட ஜனங்களா சேர்ந்து இது பண்ணுவாங்க, அவங்க முகம் அறிமுகமாகவும். என்ன ஒரு தொண்டனா வந்து அவன் மக்கள்கிட்ட ஒரு கனெக்ட்ல இருப்பான். சோ மெனி அண்ணா திங்ஸ் இருக்குது, இதுல எனக்கு குட் திங்ஸ் இருக்குது. எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்களா? சிலது எனக்கு உண்மையாலுமே தெரியாது. சொல்லு இந்த ரேவந்த். இந்த எலெக்ஷன் பூத் இருக்குல்ல, அதுல இருந்து 500 மீட்டர்ஸ் தள்ளி இருக்கிறது வந்து ரைட்டு, அது ஒரு கட்சி சார்பா உட்காருவாங்க. இப்போ எலெக்ஷன் அந்த பூத் அதான் நம்ம போடுற கிளாஸ் ரூம் இருக்குல்ல, கிளாஸ் ரூம் உள்ளே சைட்ல பசங்களா உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல, ஒன்னு மை வைக்கிறவங்க, இன்னொன்னு செக் பண்றவங்க, இன்னொன்னு இதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த சைட்ல இந்த சைட்ல யார் அது உட்கார்ந்து எதுக்கு உட்காருவாங்க அவங்க? இந்த சைட்ல உங்க எல்லா கட்சிக்காரங்களும் உட்கார்ந்து இருப்பாங்க. அது அவங்கதான் அது எதுக்கு? பூத் ஏஜென்ட். அவங்கதான் பூத் ஏஜென்ட். ஒவ்வொரு கட்சி பூத் சார்பா ஏஜென்ட் சார், ஒரு ஒவ்வொரு கட்சி சார்பா ரெப்ரசன்டேஷன் ரெண்டு பண்ணுவாங்க. பேர் உட்காந்துருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. அது எப்படின்னா, இப்போ ஏடிஎம்கேனா அவங்க ஒரு வார்டுக்கு ஒரு ஸ்கூல் போடுவாங்க. ஓகேவா, அந்த மக்களோட லிஸ்ட், ஃபுல் ஓட்டர் லிஸ்ட் எல்லா பார்ட்டில இருந்தும் அவங்க கையில வச்சிருப்பாங்க. எல்லா பார்ட்டியும் இவங்க ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவங்க சொல்ற லிஸ்ட் தான் வெளியே போகும். வெளியே போய் அவங்க வந்து இவங்க வரல, இந்த ஏரியால இருந்து இத்தனை பேர் வரல. எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு இந்த வார்டுக்கான லிஸ்ட கொடுத்துருவாங்க. ஆமா ஆமா, கைக்கு அந்த வந்துரும். இதுக்கான ஓகேவா, ஒவ்வொரு வார்டு மட்டும். ஆமா ஆமா, கட்சி கரெக்ட். அந்த பூத்துக்கான லிஸ்ட் வந்துரும். அந்த லிஸ்டுக்குள்ளேயே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தெரு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த 2 தெரு உன் கண்ட்ரோல்ல, 80 வீடு, இத்தனை உறுப்பினர், இத்தனை ஓட்டு, 80 வீடுன்னு சொல்லிட்டு உனக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துட்டு தந்துடுறோம். அவ்வளவுதான். அங்க தூங்கிட்டு இருந்தான், படுத்துட்டு கிடந்தான், காய்கறி கடையில இருந்தான், கறி கடையில இருந்தான், அந்த ஆட்டோ பிடி வச்சுக்கோ, ஒவ்வொருத்தனையும் தலையணி தூக்கிட்டு வரணும். இங்க மை வைக்கிறது பூத் ஏஜென்ட். மெயின் அந்த லிஸ்ட் பட்டுவாடாக்கு தான் யூஸ் ஆகுமே. அப்ப இவங்க எதுக்கு இந்த ரோட் 500 மீட்டர் தள்ளி இருப்பாங்களா? அவங்க என்ன கட்சிக்காரங்க ப்ரோ, அவங்க போற வரவங்கள வந்து அதுவுமே வந்து ரேவந்த், மைண்ட் வாஷ் பண்ணி நீ எங்க ஓட்டர் ஐடி கட்சிக்கு எடுத்துட்டு போடுன்னு கத்துவாங்க. போனா இல்ல ரேவந்த், நீ ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போனா அவங்க சொல்லுவாங்க, இந்த வந்து இங்க இருக்குங்க, கரெக்டா இந்த பூத்ல இருங்க, ஒரு நம்பர் மாதிரி எழுதி கொடுப்பாங்க. இந்த இதுல நீ போய் ஓட்டு போடணும்னு சொல்லுவாங்க. நீ ஸ்லிப் அந்த மாதிரி ஒன்னு நம்பர்ல போய் ஓட்டு கொடுப்பாங்க. போடுவ. இப்போ நீ டான் பாஸ்கோல ஓட்டு போடுறேன்னா அதான் பூத் ஸ்லிப்பும் விநியோகம் பண்ணுவாங்க. வீடு வீடாவும் கொடுத்துருவாங்க. தவறவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து பூத் ஸ்லிப் கொடுத்துருவாங்க. 20 பூத் அங்க அந்த பூத் வந்து 20 இருக்கும். அந்த 20 இடத்துல வந்து ஓட்டு போடுற அந்த இது வச்சிருப்பாங்க. இவ்வளவு தூரம் அரசியல் பண்ணி கூட கடைசி நேரத்துல அவன் மைண்ட் மாறிடக்கூடாதுடா ரேவந்த். இவ்வளவு பண்ணி நம்ம வந்துட்டு தோத்துறோம்னா அதனால கடைசி நேரத்துல கூட அவனை பிரெயின் வாஷ் பண்றது. ரெண்டாவது காசு கொடுத்துருப்பாங்கல்ல, காசு கொடுத்துருப்பாங்க, கொடுத்தது கரெக்டா வந்துட்டு இதாகும்னு பாக்கணும். பாசெல்லாம் வாங்கிருக்கீங்க, கரெக்டா போடுங்க அப்படின்னு அவனுங்க. ஆமா ஆமா. ஆக்சுவலா அவங்க நிக்க கூடாது. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து அந்த இதுல பாக்கெட்ல போட்டோ வைக்கிறது, இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நாளைக்கு நம்ம எலெக்ஷன் நடக்கிற டைம்ல இவங்க நம்ம வந்து இப்ப எப்படி நம்ம இதுல இப்போ அலாட் பண்ணுவாங்கல்ல, இந்த இதெல்லாம் வாங்கினாங்க. அதான் இப்போ நம்ம வந்து எப்படின்னா, நம்ம வந்து இந்த ரெஜிஸ்டர் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? இந்த டிவி கேக்கு அதுல இருந்து எடுப்பாங்கல்ல. இல்ல அப்படி கிடையாதுமா கண்ணு. இது எப்படின்னா, அந்தந்த இப்போ ஒரு பூத் இருக்குதுன்னு 69,000 பூத் இருக்குதுன்னு ஒரு நான் பூத்துக்கு இந்த பூத்துல இந்த ஏரியால இந்த இதுல வந்துட்டு கொஞ்சம் மக்கள் தொடர்போட அறியப்பட்ட முகங்களா இருக்கக்கூடிய, மக்கள் கிட்ட நல்லா ஈஸியா பழகக்கூடிய, கொஞ்சம் தெரிஞ்ச மூஞ்சா இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு, கொஞ்சம் நல்ல ஒரு கனெக்டட். இப்ப நம்ம இதுல நம்ம இருக்க மாட்டோம். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் வந்து தாவேக்கா தொண்டை அப்படின்னு வையேன். எங்க ஊர்ல வந்துட்டு ஒரு 4-5 தெருவுல எல்லாரும் மாப்பிள்ள மச்சான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அறிமுகம். எனக்கு ஓட்டு போடுவானுங்களோ போட மாட்டானுங்களோ அது ரெண்டாவது விஷயம். ஆனா அவங்கள அப்ரோச் பண்ணி அணுகி பேசக்கூடிய அளவுக்கு ஹெட் கவுண்ட்ஸ் தெரிஞ்சு மூஞ்சி நல்ல அறிமுகமான அளவுக்கு ஒரு இது இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி நம்ம கட்சி தொண்டர்களையே அந்த இதுக்கு எடுப்பாங்க. நம்ம கட்சியில ரெஜிஸ்டர்டு உறுப்பினர்கள் இருப்பாங்களா இல்லையா, அது ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகமும் கரெக்டா அதை செலக்ட் பண்ணி ஹைலைட் பண்ணி தூக்கும். அந்த மாதிரியான ஆட்களை அசம்பிள் பண்ணி ஒவ்வொரு பூத்துக்கும் ஆள் போடுவாங்க. இப்போ ஒரு நகராட்சி இருக்குன்னா அந்த நகராட்சிக்கு வந்துரும் உங்களோட பூத் ஸ்லிப். உங்களோட இப்போ சச்சின் இருக்காருன்னா சச்சினோட பூத் ஸ்லிப் அந்த நகராட்சிக்கு வந்துரும். ஸோ அந்த நகராட்சியோட கவுன்சிலரோ இல்ல ஒவ்வொரு கட்சி ரெப்ரஸன்டேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை இவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க, நான் இவங்கள்ட்ட பூத் ஸ்லிப் கொடுத்துக்கிறேன், என் கட்சிக்காரனுக்கு நான் கொடுத்துக்கிறேன், ஏடிஎம்கே கட்சிக்காரனுக்கு நான் பூத் ஸ்லிப் கொடுத்துறேன், அந்த மாதிரி வாங்கிடுவாங்க. ஸோ பூத் ஸ்லிப் இனிஷியேட் பண்ணிடுவோம் எல்லாருக்குமே. எலெக்ஷனுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒவ்வொரு கட்சியில இருந்தும் ஒவ்வொரு ரெப்ரஸன்டேஷன் போட்டுருவாங்க. இப்போ
இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் ஒரு நகராட்சியில 34 வார்டு இருக்குன்னா ஒரு 3 வார்டு வந்து ஒரு ஸ்கூல் அலோகேட் பண்ணுவாங்க. 3 வார்டுக்கும் தனித்தனி ரூம் வச்சு லேடிஸ் தனியா ஜென்ட்ஸ் தனியா ஓட் போடுறதுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு வார்டுல இருந்து இப்போ எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே டிஎம்கே டிவிக்கேனா 3 பேர் உள்ள உட்காந்துருப்பாங்க. 3 பேருமே அந்த ஊரோட இப்போ எக்ஸாம்பிள் அந்த 34 வார்டுல ஒரு வார்டோட ஃபுல் ஓட்டர் லிஸ்ட் அவங்க கையில இருக்கும். அவங்க என்ன அவங்களோட வேலை என்னன்னா அந்த உள்ள போற ரெப்ரஸன்டேட்டிவோட வேலை என்னன்னா இப்போ நான் போய் ஓட்டு போடுறேன்னா ஓகே ஜேடி வந்து ஓட்டு போட்டுட்டாரு டிக் பண்ணிடுவாங்க. திரும்ப அவர் ஓட்டு போடக்கூடாது, கள்ள ஓட்டு. திரும்ப டிஎம்கேவோட இன்ஃபுளுன்ஸோ ஏடிஎம்கே இன்ஃபுளுன்ஸ் திரும்ப உள்ள வரக்கூடாது. யார் ஓட்டு போட்டாங்க அதுக்குதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கட்சி வேற ஆளுங்களையும் வச்சிருப்பாங்க. இப்போ டிஎம்கேனா ஏடிஎம்கே ஆளுங்களும் இருப்பாங்க. அதுக்குதான் எல்லாருமே இருப்பாங்க உள்ள. இப்போ மாத்தி போட முடியாது. முடிஞ்சு அந்த மெஷினை ஃபோல்ட் பண்ணி லாக் பண்ணி உள்ள வைக்கிற வரைக்கும், உள்ள வச்சு லாக் பண்ணி அந்த ப்ரொடெக்ஷன் போடுற வரைக்கும் பூத் ஏஜென்ட் அங்கதான் இருப்பாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியே வருவாங்க. 6:30 மணி 6:45 7 மணி ஆயிடும் அந்த டைமிங் முடியுது. அதுக்கப்புறம் தான் அவங்க வருவாங்க. சோ இது வந்து எல்லா பார்ட்டியுமே ரெப்ரசென்ட் பண்ணி போவாங்க. இதுல ஒரு கூத்து என்னன்னா பிஜேபிக்கு மட்டும் ஆள் இருக்காது. பிஜேபிக்கு மட்டும் இல்ல ப்ரோ, நாம் தமிழருக்கும் ஆள் இருக்காது. சோ இந்த ரெண்டு பார்ட்டிக்கு நாம் தமிழர் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாம் தமிழர்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. நாம் தமிழர்ல வந்து குஷி ஆயிடுவான் சையது நாம் தமிழர். இல்ல அப்படி கிடையாதுப்பா. நம்ம ஏன்பா நம்மள வந்து அவங்க தேவையில்லாத மதிப்பு நம்ம அவங்கள எதிர்க்கிறதா நம்ம வேலை. சொல்ல பாப்போம், நம்ம தலைவரே சொல்லியிருக்காரு அவங்கள எதிர்க்கிறதா நம்ம வேலை. அப்ப நீ அன்னெசரியா எங்களை வந்துட்டு அட்டாக் பண்ணும்போது எங்க தலைமைகள் எதுவும் ரியாக்ட் பண்ணாது, தொண்டர்கள் நாம ரியாக்ட் பண்ண தானே செய்வோம். தொண்டனுக்கு வந்துட்டு உனக்கு ஒரு எமோஷன் இருக்குது தானே செய்யும். தேவையில்லாம என் கட்சியை பத்தி சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கண்டன. இப்ப நாம் தமிழர் அப்படின்னு சொல்லும் போது தான் நான் என்ன சொல்றேன், நாம் தமிழர் நம்ம பிள்ளைகளும் வந்துட்டு பூத் ஏஜென்ட்டா இருந்தாங்க. ஓகேயா ஊர்ல என்ன சிரிக்கிற? நான் பேசிட்டு இருக்கேன் சிரிக்கிற. பூத் ஏஜென்ட்டா இருந்தானுங்க. இல்ல இந்த கள்ள ஓட்டை தவிர்க்க பிங்கர் பிரிண்ட் வைக்கலாம்ல ஓட்டர் ஐடியில. பிஜேபியா முடிக்க விடுங்கப்பா இருங்க. ஏன்னா நீ எல்லாம் பூத் ஏஜென்ட்டா இந்த பக்கம் வந்தோன்னா அடி சமட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் அவங்க வந்துட்டு அப்புறம் வந்து பார்த்தோன்னா நான் அந்த இதுலலாம் இருப்பேன், அந்த குரூப்லலாம் இருப்பேன். எனக்கு நிறைய பசங்க பழக்கம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த இதெல்லாம் வந்துச்சு. இந்த மாதிரி ஊர் தலைமையிலேருந்து இது பண்ணுறாங்க, அந்த ஜமாத்துலேருந்து கூப்பிட்டு வந்துட்டு டென்ஷன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க அவங்க பிள்ளைங்க வந்துட்டு இருக்காங்க இங்கெல்லாம் பூத் ஏஜென்ட் அதுன்னு சொல்லணும். நான் ஃபோனை போட்டு எல்லாத்துக்கும் நான் நிறைய பேருக்கு திட்டினேன். அந்த ஊர் சைடு குரூப்பு வாட்ஸ்அப் குரூப்லாம் போட்டு கிளிச்சேன். யாரையா நீங்கள்லாம் என்ன நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓட்டு போடுங்க, இல்லைன்னா அது உங்க விருப்பம். ஆனா ஒருத்தன் அவனுடைய உரிமையே நீங்க வந்து இது பண்றீங்க. அவன் யாருக்கு ஆதரிக்கணும், யாருக்கு சப்போர்ட்டிவா நிக்கணுங்கிறது அவன் எடுக்கிற முடிவு. அவன் ஒரு அரசியல் வயப்பட்டிருக்கான். அவன் பிடிச்சதுன்னா வருவான், நாளை விமர்சனம் இருந்தா வெளியில வந்துட்டு போறான். அது அவன் பிரச்சனை. அது நீ அங்க நிக்கவே கூடாது, நீ எல்லாம் இங்க வரலாமாங்கிறது என்ன பேச்சு இது? இல்ல திமுக ஆதரவாள்கள் ஓகேயா இங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு பூத் ஃப்ரீயா இருக்கணும். அப்பதானே இப்ப என்ன மாதிரி இந்த துபாயில இருக்கிற ஓட்டெல்லாம் தூக்கி போட முடியும். ப்ரோ இப்ப நடந்துச்சு ப்ரோ, நமக்கே நடந்துச்சு ப்ரோ. ஓட்டர் லிஸ்ட் எழுதி கொடுக்கறதுக்கு டிவிக்கு போட்டதுக்கு வந்து நீ எப்படி இங்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி சண்டை வந்துச்சுல டிஎம்கேக்கும் டிவிக்கு. நீ எப்படி புதுசா வாக்காளர்ல எழுதி கொடுக்கணும்ல, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு ஓட்டுக்கு எழுதி கொடுப்போம்ல, அது நம்ம சார்பா போட்ட இதுக்கே வந்து பிரச்சனை பண்ணாங்க டிஎம்கே. நீ எப்படி போடலாம்னு சொல்லி சண்டை நடந்துச்சு, நியூஸ் எல்லாம் வந்துச்சு. ஆமா ப்ரோ நான் டைவர்ட் பண்ணல. இப்ப ரீசெண்டா ஒரு இது பாத்தீங்களா நீங்க, சீமான் அண்ணன் வந்து ஏரோப்ளேன்ல நாங்க எல்லாம் ஒன்னா ஏறிடுவோம், தமிழ்ல சொன்னாதான் அனௌன்ஸ் பண்ணுவோம், பின்னாடி ஓட்டம் ஏதோ சொல்லிட்டோம். அது உண்மையா பின்னாடில இருந்து அது டப்பிங்ல வாய்ஸ் கொடுத்ததா ப்ரோ? அது உண்மையா? எடிட் மாதிரி எனக்கு தோணுது. ஈமான் பேசுனது உண்மை, அது தெரியுது. நடுவுல வந்த வாய்ஸ் வந்து அங்கிருந்து வந்த சலசலப்பு, அது எக்ஸ்ட்ரா இல்ல அது எடிட் ப்ரோ, அது பிளிப் வாய்ஸ். ஆனா பின்னாடி இருந்து எவனோ பேசுனது என்ன பேசுனான்னு தெரியல ஆக்சுவலி. ஆனா இவன் சொன்னது வந்து இல்ல, அதாவது ஃளைட்டுக்கு முன்னாடி நின்னுக்குறாங்களாம், தமிழ்ல சொல்லு இல்லன்னா வந்துட்டு பறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து விட மாட்டாங்க. ஃளைட்ட பாதி வழியில வானத்துல நிப்பாட்டி வச்சுட்டு இந்த சமரச பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அண்ணன் ஸ்பீச் எல்லாம் எப்படி தெரியுமா, நைட் ஏதாவது படம் பார்ப்பாரு, அன்னைக்கு பயணம் இது பார்த்திருப்பாரு ஓகேவா, ஃபிளைட் ஹைஜாக் மூவி, அதை எடுத்து அவர் ஸ்பீச்சுக்கு தகுந்த மாதிரி அவர் பொருத்திப்பாரு. இந்த மாதிரி ஏன்னா கிறுக்கணுங்களா, ஏன்டா ஃபிளைட்டு வானத்துல போயிட்டு இருக்கும் போது ஹைஜாக் பண்ணி அவனை தமிழ்ல பேசினாதான் வண்டி எடுப்பேன்னு சொன்னா இதெல்லாம் இதுக்கு உட்காந்து கை தட்டிட்டு இருக்கானுங்க கிறுக்கணுங்க. அவனுக்கு எல்லாத்துக்கும் கை தட்டுவானுங்க. கேட்டா நம்மள வந்து ரசிகர்கள், நீங்க எல்லாம் ரசிகர்கள் அப்படிம்பாங்க. நான் ரசிகர்
அதாவது நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னைக்காவது வந்துட்டு பார்த்தோன்னு சொன்னது அன்னைக்கு நம்ம வந்துட்டு ரசிகரா இருக்கிறோம். நம்ம சென்சிபிளான சில ஸ்பீச்சஸ் எதிர்பார்க்கிறோம். தலைவர் இந்த விஷயத்துக்கு பேசணும், அந்த விஷயத்துக்கு பேசணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். என்னைக்காவது இப்படி ஒரு கட்டுக்கதைக்கு வந்து உட்காந்து நம்ம வந்து கைத்தட்டிட்டு இருந்திருக்கோமா? பாரு, மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து கடனை அடைச்சிருவேன், தமிழ்நாடு கிரிக்கெட் டீம் ஒன்று இது பண்ணி இதை ஜெயிச்சுட்டு வேர்ல்டு கப்புக்கு போன்னு சொல்லுவேன். இதுக்கெல்லாம் ஃபயர் விட்டுருக்கோமா என்னைக்காவது? யோசிச்சு பாரு. கையெழுத்து போட்டு கொடுத்தா உனக்கு ஆமா, விசா கொடுப்பாங்க. நாம ஃபயர் விட்டுருக்கோம். 15-20 அது கண்ட்ரில கலை, கொடுக்குறாங்களாம். அது கலைன்னு நினைச்சு ஃபயர் விட்டுருக்கிறோம். எஸ், அந்த கலை கரெக்ட். நுட்பத்தை இது பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் லுக் தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருக்கிறோம். இந்த இது நல்லா இருந்திருக்குங்கிறோம். ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் தாங்கன்னு கேட்டிருக்கிறோம். அது ஒர்க்குன்னு தெரியும், அது ஷூட்டிங்னு சொல்லிட்டு தெரியும். இந்த பிஜிஎம் வேணும், இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிஜிஎம்க்கு ஃபயர் விட்டுருக்கோம். அந்த சாங் கலை, அந்த கலையை ரசிச்சிருக்கோம், அந்த கலைஞனை கொண்டாடி இருக்கோம். என்ன பிரச்சனை உனக்கு? என்ன அதுல தப்பு? என்ன ரசிகன் ஒன்னு அரசியல் பண்றேன், அரசியல் வயப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கதை சொல்லிட்டு இருக்கிறான் பாரு, அங்க நிஜம்னு நினைச்சு. அதுதான்டா முட்டாள் ரசிகன். நான் அதை சினிமான்னு நினைச்சுதான்டா பார்த்தேன், சினிமான்னு நம்பி தான்டா பார்த்தேன். அதை நான் நிஜம் நம்பி பார்க்கல. ப்ரோ 5 minutes வேஸ்ட் இந்த டாபிக். ப்ரோ எனக்கு ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்கு ப்ரோ, நான் கேக்குறேன், நீங்க யாரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அது சரியா தப்பா தலைவர் பண்ணது அப்படின்றத சொல்லுங்க. எனக்கு வந்து இப்போ பொதுவா வர விமர்சனம் ஒண்ணு ப்ரோ இப்போ வச்சிருக்காங்க. இப்போ இந்த நடுநிலையாளர்கள்னு சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வைக்கிற விமர்சனங்கள் என்னன்னா, இவர் வந்து பிஜேபி தான் ஃபண்டு தரல, நீங்க என்இபி ஏத்துக்கிட்டாதான் ஃபண்டு தரும்னு சொன்னாங்க. இவர் ஏன் எப்ப பார்த்தாலும் அவங்கள விமர்சிக்காம டைரக்டா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விமர்சிக்கும் போது திரும்ப ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன் விமர்சிக்கிறாருன்றது ஒரு கொஸ்டினா சொல்றாங்க. இன்னொன்னு, இப்போ ரீசெண்டா தலைவர் பேசின இன்னொரு விஷயத்தையும் எடுத்து பேசுறாங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இவர் ஒன்னொன்னா வருவோமே, அடுத்தது நம்ம டக்குன்னு வருவோம். இப்ப என்னன்னா, இந்த நடுநிலையாளர்கள் கேள்விக்கு என்னன்னா, நான் ஜஸ்ட் என்னுடைய பார்வையை சொல்றேன். நான் ஐ மைட் பி ராங் ஆல்சோ. நீங்க அதுல உங்களுக்கு சரியா அது தோணலைன்னா நீங்க அதை எடுத்துக்க வேணாம். இப்ப நான் என்ன சொல்றேன், தலைவர் வந்து முதல் முறையா இந்த மாணவர்கள் முன்னாடி அந்த நீட்டை பத்தி பேசும்போது, கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பத்தி பேசும்போது, இதுதான் ப்ரொசீஜர், இந்த ரூட்ல தான் இது போக முடியும் அப்படின்னு ஒரு அரசியல் ஏதாவது இந்த சீமான் மாதிரிலாம் உருட்டாம, நான் வந்தா இதுல மத்திய அரசு பள்ளிகளுக்கெல்லாம் நான் பூட்டை போட்டுருவேன், இதை போட்டுருவேன், என்ன ஜிஎஸ்டி தரமாட்டேன், இந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்தோன்னு அன்னைக்கு மண்டைக்கு மூளைக்கு சம்மந்தம் இல்லாம வளராம, ஓகே, அந்த மாதிரி சினிமா கதைகள் எல்லாம் வந்து அரசியல் மேடையில வந்து பேசாம சென்சிபிளா ஒன்று பேசினார் தெரியுமா? அந்த மாநில அரசு, நம்ம மாநில அரசு இன்னைக்கு சட்டப்பேரவை சட்டமன்றத்துல வந்துட்டு போட்டுக்கிற தீர்மானத்தை நம்ம மனப்பூர்வமா நம்ம வரவேற்கிறோம். அது சரிதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றேன். ஏன்னா அதுதான் சேனல், அந்த சேனல் மூலமா தான் போராட முடியும், அது அப்படிதான் போக முடியும். ஓகேங்களா? அப்ப அந்த இடத்துல வந்து அவர் வந்து அதை வரவேற்று தான் இருக்கிறாரு. ஓகேங்களா? வரவேற்று அதுக்கு சொல்யூஷன் என்ன, டெம்பரரி சொல்யூஷன் என்ன, பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன, ரெண்டையுமே சொன்னாரு. இப்படிதான் இருக்கணும் ஒரு அரசியல் தலைவர். வந்து யதார்த்தத்துக்கு சாத்தியம் இல்லாத, மண்டைக்கும் மூளைக்கும் பொருந்தாத ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. அது வேற ஒரு டாபிக். அப்ப இங்க எந்த இடத்துல வந்து பார்த்தேன்னு சொன்னா, அவன் டேக் போடுவான், நான் டேக் போடுவேன். இப்போ நீங்க வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, நிதி ஸ்டேக்ல இருக்குது. இது இல்லாம வந்து எஜுகேஷனுக்கு நீங்க ஃபண்ட் பண்ண முடியாது. ஏற்கனவே இங்க வந்து வேற ஆசிரியர்கள் ரிலேட்டடா வேற பிரச்சனைகள் வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது அதுக்கான ஆக்கப்பூர்வமான பாயிண்ட், சாரி, இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலா ஸ்டேட் சென்ட்ரலுக்கு வரி கொடுக்கலன்னா ஆர்டிகல் 356 படி ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றதுக்கு பவர் இருக்க மாதிரி மத்திய அரசு மாநில அரசுக்கு நிதி ஒதுக்காம இருக்க முடியுமா? அது தெரியல, எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல, தெரியாம நம்ம அவங்க பண்ண முடியும் ப்ரோ, நம்ம கோர்ட்டை ரீச் பண்ணி தான் நம்ம வாங்க முடியாது. அவங்க பண்ண முடியும், அவங்க கோர்ட்டை ரீச் பண்ணி வாங்கணுமா? ஆமா, நம்ம ஃபண்ட் நம்ம கடைசி நம்மளோட கோர்ட் மூலமா தான் சட்ட போராட்டம் தான் நடத்த முடியும் நினைக்கிறேன். சட்ட போராட்டம் தான் கடைசி. அவங்கள லா எதுவும் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் மொத்தமா பாத்தீங்கன்னா, ஓவராலா பாத்தீங்கன்னா ஃபுல் பவருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான். மோஸ்ட் 80% ஆஃப் பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும், யூனியன் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். அவங்க தரலனா தரல, நம்ம கேட்டு பார்த்துட்டு கடைசியா சட்ட போராட்டம் தான் பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எதுவும் இல்லாம, நீ இங்க வா, அண்ணா சாலைக்கு வா, நான் அங்க தைரியம் இருந்தா நீ இங்க வான்னு சொல்றது. அப்புறம் வந்துட்டு நான் கெட் அவுட் ஸ்டாலின் நான் வந்து ஒண்ணு போடுவேன், அதுக்கு பதிலா நான் வந்து கெட் அவுட். அது ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய 2 பேருக்கு அது அழகு இல்ல. அது மக்கள் நாம வந்துட்டு வேற வழி இல்லை, நம்ம கிட்ட எந்த அதிகாரமும் கிடையாது, பண்ணலாம். அல்லது எதிர்கட்சிகள் வந்துட்டு வந்து சோசியல் மீடியால வாய்ஸ் அவுட் பண்ணலாம், தெருவில் இறங்கி போராடலாம், இந்த இதெல்லாம் வந்துட்டு பண்ணலாம். நீங்க வந்து இதை ரிசால்வ் பண்றதுக்கு ஆக்கப்பூர்வமான, அப்ப ஆக்கப்பூர்வமா ஒண்ணு செஞ்சதுக்காக நீட்டுக்கு வந்துட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்ற, அதை வரவேற்க தானே செஞ்சாரு அவரு. அதை வந்துட்டு அவர் அடிக்கலையே, இது பண்ணலையே. என்ன சரி, அதே இடத்துல அரிட்டாப்பட்டியில வந்து பேசும்போது அங்க எடுத்த நிலைப்பாடை நம்ம வரவேற்கிறோம், மனதார வரவேற்கிறோம். எப்படி அரிட்டாப்பட்டி மக்கள் நம்ம மக்களும் அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும். நீங்க அங்க எடுத்த நிலைப்பாடு தானே நீங்க இங்கேயும் எடுக்கணும். அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்ன நினைக்க அப்படி ஒண்ணு வராது. அப்படி வந்ததுன்னு சொன்னா நான் வந்துட்டு நான் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் வந்து சட்டசபையிலேயே சொல்லியிருக்காரு.
ஓகேங்களா? ஸோ அப்போ அதை வரவேற்றிருக்காருல்ல. ஒரு விஷயம் பேசும்போது நீங்க பரந்தூருக்கு தான் வந்திருக்கீங்க, பரந்தூர் மேட்டரை மட்டும் பேசிட்டு போயிருந்துருக்கலாம். அரிட்டாப்பட்டியில் எடுத்த நிலைப்பாடை வரவேற்று பேசுறாருல்ல. அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது. இதுக்கு இங்க ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடக்கல, வெற்று அரசியல் தான் நடந்துட்டு இருக்குது. பல விஷயங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மடைமாற்றுறதுக்காக இவங்க இதை வந்துட்டு ஒரு கூக்குரல் இட்டு தேவையில்லாத ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. பாஜக வெர்சஸ் திமுக. இதுல நீங்க பாஜகவை நீங்க வந்து சேர்ந்து அடிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க சங்கி அப்படிங்கிற மாதிரியான இந்த இதுதானே தவிர்த்து இதுல ஒரு ஆக்கப்பூர்வமா பெருசா ஒண்ணு இல்லையே. அதை தான் அவர் சொல்றாரு. மாநில அரசை வரவேற்க வேண்டிய இடத்துல வரவேற்றிருக்கிறாரு. இல்ல எங்கெல்லாம் வந்துட்டு அதுல சட்டத்துக்கு அவர் மென்ஷனும் ஒரு வார்த்தையும் பண்ணாருல்ல, கொடுக்க வேண்டியது உங்க கடமை, கேட்க வேண்டியது பெற உங்க வேண்டியது உரிமை உங்க உரிமை, கொடுக்க அப்படின்னு வேண்டியது ஒரு உங்க கடமை. வார்த்தையை ஆமா. மென்ஷன் பண்ணாரு. இல்ல சரி ப்ரோ, நீங்க ஒண்ணு கடமை. கவனிச்சுக்கலாம். எங்கெல்லாம் வந்துட்டு சட்டத்துக்கு உட்பட்டு அரசியல் ரீதிக்கு உட்பட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன இனிஷியேட்டிவ் மக்களுக்கு அதுக்கு சாதகமா எடுத்திருக்கோ வரவேற்றிருக்காரு அவரு. எல்லாத்துக்குமே வரவேற்றிருக்காரு. வரவேற்றிருக்காரு. ஆமா இவங்க ஆமா. சின்ன புள்ள மாதிரி உட்காந்து மாறி மாறி ஏன் ஏரியாக்கு வா உன் ஏரியாக்கு வான்னு சண்டை போடுவீங்க. அவர் அதை அதெல்லாம் உட்காந்து உட்காந்துக்கிட்டு என்டோர்ஸ் பண்ணிட்டு எல்கேஜி இருக்க முடியாது. ஆமா ஆமா. எல்கேஜி யூகேஜின்னு சொன்னா அவனுக்கு வந்துட்டு பொத்துக்கிட்டு வந்துருதோ கோவம் மாசரு. அத ஒரு நார்மலா படிச்சு ஒரு வேலையில் இருக்கவன் ஏன் இப்ப என்ன இந்த நீ ரசிகர்கள் வந்துட்டு சொல்ற நம்மளே பண்றது கிடையாது. ஏதாவது ஒரு நாள் நீ வா நேர்ல வா உன்னை பாத்துக்கிற இன்னைக்கு வெட்டரன் சொல்லிட்டு ஃபேன்ஸே இருக்கேன். ஆமா இன்னைக்கு ஃபேன்ஸே வாடான்னு கூப்பிடுறது இல்ல. அவனே வந்துட்டு சண்டை போட்டுட்டு அடுத்த வேலை பார்க்கறத போயிட்டான். உட்காந்துட்டு மாநில கட்சி தலைவரும் துணை முதல்வரும் இப்ப சட்ட இருந்துகிட்டு நீ அங்க வா இங்க வாண்டுகிட்டு இப்ப இருக்கான். சட்டப்படி 2 மில்லியன் ட்வீட் கெட் அவுட் மோடின்னு போட்டாங்கன்னா நிதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லா படி ஏதோ ஒண்ணு இருந்தது, கான்ஸ்டிடியூஷன் படி ஒண்ணு இருந்ததுன்னா அது பண்ண சொல்லுவாரு அவரு. ஏன்னா அது வந்து இருக்குது, அதுக்குரிய ஒரு வழி இருக்குது, நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாரு. அப்படி எதுவும் இருக்குதா? இல்ல இல்ல. அப்ப காமெடியா தானே இருக்குது அது. இல்ல இல்ல நான் என்ன அத சொல்றேன் சேத் ப்ரோ, அவர் என்ன நீட் எதிர்ப்பு ரகசியம் எனக்கு தெரியும் பின்னாடி வாங்க சொல்றேன்னு நான் சொன்னாரு. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாத்து, அப்புறமா அவன் கையில பவர் இருக்கும், நீட்டை எடுத்துட்டு எல்லா பிள்ளைகளையும் மருத்துவர் ஆக்கலாம் தானே சொன்னாரு. ஆமா. அவர் அது என்ன வரைக்கும் ஒரு கான்ஸ்டியூஷன் டெம்பரரியா உட்பட்டதோ வேணா ஒரு ச- என்ன அமெண்ட்மெண்ட்ஸ் அரசு போடணும். இல்ல அது சச்சின் போடலாம். அதுதான் சச்சின் ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் ஒரு ஐடியா வந்து ஒரு இஷ்யூ வந்து சால்வ் பண்றதுக்கு யோசிப்பாங்க. இந்த இல்லைன்னா சீமான் மாதிரி இருந்துகிட்டு இல்ல என் பையனுக்கெல்லாம் நானே கொஸ்டின் பேப்பர் கொடுப்பேன், நான் கொடுக்கறது தான் அவன் எழுதுவான், உங்க கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து நான் கிழிச்சு போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி ஆமா. நானே பைத்தியகாரத்தனமா இது கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க முடியாது. எல்லா யூனியன் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்லாம் இழுத்து மூடிடுவேன், அது பண்ணிடுவேன், நீ மீனவனை தொட்டா நான் மாணவனை தொடுவேன்னு சொல்லிட்டு இந்த மாணவனத்துக்கு மாதிரி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கிட்ட பேசுறது என்ன அந்த bro, மாதிரி. நான் என்ன சொல்றேன், நீ அவ்வளோலாம் தேவையில்லப்பா. இந்திய ஒன்றிய அரசு வந்து சிஏஏக்கு வந்து இலங்கை ஈழத்தமிழர்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்பே நீ தனி நாடு அடையணும்னு பாக்குற உங்க லட்சியம். ஐயோ எப்பா அதெல்லாம் ரொம்ப பெரிய இது. அவ்வளவுலாம் நீங்க யோசிக்க தேவையில்ல. சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியல இந்தியால. அதாவது தமிழை தாய்மொழியாக கொண்ட ஈழத்தமிழர்களுக்கு நம் சகோதரர்களுக்கு வந்து இங்க வந்து அகதிகள்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இல்லையா, அவங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்கு அந்த நீ ஒரு ஒன்றிய அரசு நிறுவனங்கள் ஏதாவது இன்ஸ்டிடியூஷன் வந்து முற்றுகை போராட்டம் நடத்து, தேசமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரும் புரட்சியை ஏற்படுத்து, மாநிலம் தழுவிய அளவு பெரிய முற்றுகை போராட்டம் மோடி அரசுக்கு எதிராக நீ நடத்த முடியுமா? உன்னால வக்கு இருக்குதா உனக்கு? அப்புறம் என்ன எத்தனை மயிறு நீ வந்து விமானப்படம் பேசிட்டு நீ தளம் எங்க இருக்கு? கட்சியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி தராணி இருக்குது? ஒரு விமானப்படை தளத்துக்கு முன்னாடி போயிட்டு என் மக்களுக்கு இவன் குடியுரிமை தர மறுக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லு. ராஜ்பவனை முற்றுகையிடு, எதையாவது பண்ணு நீ. ப்ரோ இவன் பெருசா ஆன்டி சிஏ ஸ்டாண்ட் சீமான்லாம் எடுத்த மாதிரி எல்லாம் எனக்கு ப்ரோ ஒண்ணும் ப்ரோ ஞாபகம் இல்ல. எடுத்தான் அதெல்லாம் சும்மாடா. பிரஸ் மீட் வீரன்டா அவனை பொறுத்த வரைக்கும். பிரஸ் மீட் டெய்லி வந்துடணும் அவனுக்கு வந்து இது பண்ணணும். பிரஸ் மீட் இல்லைன்னா அவனுக்கு தூக்கம் வராது. அவ்வளவுதான். டெய்லி எதையாவது வந்து மைக் பேசிட்டு கேசி மூக்க உருட்டிட்டு மைக் பக்கத்துல கேசி இருக்கிறவன்ட்ட சட்டையில தடவிட்டு இருக்கணும் அவனுக்கு. அவ்வளவுதான். சலம்புன்னு சலம்பிட்டு அதாவது போயிடும். திமுக கூட என்னன்னா இன்னைக்கு விஜய் வந்து இந்த இஷ்யூ பேசுவாரான்னு கேக்குறான். ஆனா இப்ப என்ன இன்னைக்காவது பத்திரிகையாளர் சந்திப்பாரா விஜயன்றான். டே அவர் எந்த இடத்துல ரீச்ல இருக்காரு, நீ பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி மைக்கை பிடிச்சி பேசுவாரா நீ இதே இருக்க லூசு பயிலுக்கு. ப்ரோ நீங்க நீட் பத்தி பேசுனதால பேச்சு போட்டி வச்சா நம்ம அண்ணன் தான் ஜெயிப்பாரு. எலெக்ஷன்ல தான் அவர் தோத்துருவாரு. ப்ரோ ஒரு கொஸ்டின். பேச்சு போட்டி ப்ரோ இந்த அமர் பிரசாத் இருக்காங்கல்ல பிஜேபி சைடு மலமாடுன்னு சொல்லுங்க ப்ரோ. அதான் ப்ரோ அவன் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் என்னமோ கொடுத்துருக்கா, கிறிஸ்டியன் மிஷனரிக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவனுக்கு இந்த மதத்தை தவிர்த்துட்டு ஏதாவது அரசியல் பண்ண சொல்லுங்க ப்ரோ. அரசியல் இல்ல அவங்க அவங்களுக்கு வேற ஏதாவது தெரியுமா ப்ரோ? ஆமா. அதாவது திமுக வந்து பாத்தீங்கன்னு சொன்ன அன்னைக்கு எல்லாருக்கும் அந்த பெயிண்ட் டப்பாவை எடுத்து அடிக்கலன்னா தான் நம்ம வந்து யோசிக்கணும். ஏன்னா திருந்திட்டாங்களான்னு. இவனுங்க வந்து இந்த மதத்தை வச்சு பேசாம இருந்தாதான் நம்ம வந்து யோசிக்கணும். ஏன்னா திருந்திட்டாங்களா தெரியுமே நாம அப்படின்னு இதெல்லாம் மக்கள் சொல்லிட்டு நம்புறாங்கன்னு எப்படி ப்ரோ பேசுறாங்க? அது சேச்சுரேட் ஆகிற வரைக்கும் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. அவ்வளவுதான். ஹோட்டல்ல போய் உட்காந்துக்கிட்டு ஹலால் ஃபுட் தானா நாங்க மத்தவங்க எப்படி வருவோம், நான் இதெல்லாம் ஒரு அரசியல் அவன்லாம் மதுரைக்கு இது கண்டெஸ்ட் பண்ணான் எம்பி கேண்டிடேட்டா முட்டா பையன்.
இல்ல இல்ல விஜய் உனக்கு என்ன அவனோட மதம் தளபதி ப்ரோ. விஜய் ஹோட்டலுக்கு எல்லாம் போனா மதத்திற்கு காசை கொடுத்து தின்னுட்டு அப்பாற்பட்டவர். வெளியே வரலாம். இல்ல அவரை யாராவது நீங்க வந்து அந்த இதுல வந்து பாத்திருக்கீங்களா? ப்ரோ அவர் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி யோசிச்சு சொன்னாதான் பாருங்க. அவர் பேரு ஜோசப் விஜய், ஓ ஹாஃப் கிறிஸ்டியன் அப்படின்னு யோசிக்க தோணும். ஓகேவா? யாரும் விஜய் அவரை வந்து இந்த மதத்துக்கு உண்டானவங்க அப்படிலாம் யாருமே, எல்லாருமே அவங்கவுங்க இதுக்கு ஓன் பண்ணிப்பாங்க. ப்ரோ இல்ல நீங்க விஜய் வந்து அவ்வளவுதான். சுரேந்தர் ப்ரோ, விஜய் ஒன்னு கவனிச்சிங்களா? ஆக்சுவலா வந்துட்டு தட் மேட் ஹிம் ஸ்ட்ராங்கர் சுரேந்தர் ப்ரோ. அது நல்லா நான் வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு 17 வரைக்கும் பெடஸ்டல்ல ஒரு இடத்துல இருந்தாரு. எப்ப இவனுங்க ஜோசப் விஜய்ன்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணி மக்கள் எல்லாம் இவர் ஜோசப் விஜய்ன்னு தெரிஞ்சா இவரை விட்டு விலகி போயிடுவாருன்ற ஒரு கண்ணோட்டத்துல பண்ண ஆரம்பிச்சானுங்களோ, அப்பதான் அவர் வந்துட்டு இன்னும் மக்கள் நோக்கி நெருங்கி சென்றாரு. நெருங்கி சென்றாரு. இவனுங்களுக்கு அதுக்கப்புறம் தான் அவருடைய கரெக்ட் ரைஸும் அதிகமாச்சு. ஆமா, அதுக்கப்புறம் தான் இவனுங்க வந்துட்டு இன்கம் டாக்ஸ் ரைடு அது இதுங்கிற பேர்ல குடைச்சல கொடுத்தானுங்க. திரும்ப ஜோசப் விஜய்னு சொல்லி ஜோசப் விஜய்னு சொன்னா இவர் ஜீசஸ் சேவ்ஸ், ஆமாண்ணா ஜோசப் விஜய் தான் சொல்லிட்டு அடிச்சு திரும்ப நொறுக்குறாரு. ஜோசப் விஜய்னே போட்டு லெட்டர் விட்டார் ப்ரோ. எதுக்காக தான் சப்மிசிவா ஜோசப் போயிருவாருன்னு விஜய் நினைச்சிட்டானுங்க போல இவனுங்க. இல்ல திரும்ப இவனுங்க ஜோசப் விஜய்னே போட்டு லெட்டர் விட்டாரு. மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்களே. இப்போ அமெரிக்கா போனாரு, அங்க கட்டி உட்கார வச்சு என்னது என்னமோ பண்ணி மூடி அமிச்சாங்களே. ட்ரம்ப் அந்த மாதிரி பேச முடியுமா இவங்களால? இல்ல bro, இல்ல அவர் என்னைக்குமே வந்துட்டு ஒரு ட்ரம்ப் அங்க ஆக்டருக்கு வந்துட்டு ஸ்டேஜ் பார்த்தோன்னு நேம். சொன்ன அன்னைக்கு இந்தியன்ஸை வந்துட்டு மயரா கூட மதிக்காம அந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் பவ்யமா கரெக்ட். பண்ணி நின்று இங்க வந்து அவனுக்கு அப்ப முதலாளி என்ன இல்ல மதத்தை செய்யுது. வச்சு திட்ட முடியுமா? நம்ம டாடிக்கு எப்படி மோடி இங்க முதலாளியோ, மோடிக்கு அங்க ட்ரம்ப் முதலாளி. மோடிக்கு எல்லாரும் முதலாளி தான். இங்கேயுமே யூஏக்குமே வந்தோம்னா சேக்குகள் முன்னாடி எல்லாம் பம்பிடுறாரு அவரு. ஆமா, மோடிக்கு வந்துட்டு இந்தியன் முஸ்லிம்ஸ் தான் பிடிக்காது, ஃபாரின் முஸ்லிம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இப்போ கட்டி எலான் அணைச்சு மஸ்க் தள்ளி இங்க விடுவார். வராருன்னா இல்ல சையத் ப்ரோ, இங்க நீங்களே இங்க வந்துட்டு வராதீங்க. முஸ்லிம்ஸ் வந்து விரோதி மாதிரி. இதே துபாய் போனா மை ஃப்ரெண்ட் பிரசிடென்ட் அப்படின்னு பேசுறது. இங்க வந்து 80 ட்ரஸ்டியா பாப்போம்னு பேசுறது. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே வச்சிருக்காங்க ப்ரோ. துபாய் போனா மை மதத்தை விட்டா ஃப்ரெண்ட் வேற. ஷேக். அவ்வளவுதான் அரசியல். அது வந்துட்டு நீங்க அப்படி கண்ட்ரி விட்டு அவரு வெளியே மை போனீங்கன்னா ஃப்ரெண்டு நீங்க ஷேக்குன்னு சொல்லலைன்னா இவரை ஷேக் பண்ணிடுவாங்க. நிதி. ஆமா, அவன் ஒரே ஒரு வாட்டி உனக்கு வந்துட்டு நான் க்ரூட் ஆயில் பெட்ரோல் டீசல் தர மறுக்கிறேன்னு இந்தியாவுக்கு லெட்டர் கடிதம் எழுதிட்டானா அப்ப பிச்சை தான் இருக்கணும். அதனால இல்ல அவன் வந்து மை ஃப்ரெண்டுன்னு சொல்லிதான். இல்ல மதவெறியனுங்களா இருந்தா நீங்க எல்லா இடத்துலயுமே இருங்களேன். அது என்ன இந்தியாக்குள்ள ஒண்ணு, நாட்டை விட்டு போனா ஒண்ணு. நாட்டுக்கு வெளில அப்படி ஓட்டு இருக்க வாங்க முடியாதுங்க. தேவையில்ல, நாட்டுக்குள்ள என்ன ஓட்டு ப்ரோ வாங்கணும்ல. கொன்றுவாங்கல்ல அவங்க. கொல்லலாம் இல்ல, ஒரே நிமிஷம். ஆக்சுவலி ஆனா அந்த இந்தியால வந்துட்டு அந்த ஹிந்துஸ் முஸ்லீம் பாப்புலேஷன் ரூல்னு அதிகம். சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஷேக் இருக்காப்புல அவருக்கு எல்லாரையும் சமமா தான் நடத்துறாரு. ஆனா எல்லாரும் எக்ஸ்பேட்ரேட்ஸ், எல்லாருக்குமே எக்ஸ்பேட்ரேட்ஸுக்கு என்ன ரூல்ஸ் இதுவோ அதுக்குள்ள நீங்க எல்லாம் அப்ளிகபிள் ஆவீங்க. உங்க எல்லாரும் ஈக்குவலா நடத்தப்படுவீங்க சட்டத்தின் முன்னால். அப்படிங்கிற மாதிரி தான் இங்க நிலமரம் இருக்குது. எங்க கிங் ரூல் உள்ளக்க டெமோக்ராட்டிக்கா இருக்கிறோம். ஏன் சரி ப்ரோ, நீங்க இந்த வார்த்தை சொன்னீங்கல்ல, நான் யூஏஇல கிங் ரூல்ல டெமோக்ராட்டியா இருக்கேன்டா, ஆனா தமிழ்நாட்டுல டெமோக்ராட்டிக் ரூல்ல நான் வந்துட்டு மன்னராட்சி கீழே மன்னராட்சி இருக்கிற மாதிரி முறையில ஃபீல் இருக்கிற ஆகுது. மாதிரி ஆமா, இருக்கு. எஸ் உண்மைதான். எக்ஸாக்ட்லி. யூஏஇல கிங் ரூல்ல வந்து நான் கொஞ்சம் டெமோக்ராட்டிக்கா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இங்க எல்லாரும் இப்போ வந்து என்னால ஒண்ணு சாதிக்க முடியாது அப்படின்னா யாராலையும் சாதிக்க முடியாது. ஐ மீன் இன்ஃபுளுன்ஸை யூஸ் படுத்தி யாருக்குமே அந்த சட்டத்தின் முன் சமம் தான். நான் தனியா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி அங்க வந்து அவன் சொல்றான்ல, நீ எனக்கு டச் பண்ணி பாரு, நான் திமுக காரங்கிறான்ல உனக்கு. இன்னொன்னு, இவனுக்கு மதவெறி பேசுறவனுங்க எல்லாம் பாத்தீங்களா, தமிழ்ல தான் போடுவானுங்க, இங்கிலீஷ்ல போட்டா மாட்டிக்குவானுங்க. சாதாரணமாலாம் வரலடா திமுக காரங்க. அந்த எடிட்ட பார்த்தாலே சிரிப்பா எடுத்து ஏன்னு திருடி கொள்ளையடித்து நான் அதுக்கு ஒரு ட்வீட் போட்டேன். சாதாரணமா வரல, அப்பையில இருந்தே கூட்டணி கட்சிங்கிற உழைப்பு சுரண்டி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்களா இது வரைக்கும் தனிச்சு நின்று ஆட்சிக்கு வந்ததே கிடையாது. ப்ரோ கூட்டணி வைக்கிறாங்க, பட் அவங்களுக்கான மரியாதைன்றதே ஒண்ணு இல்ல ப்ரோ. அதுதான் ப்ரோ சொன்னேன், சுரண்டி தான் இல்ல, அது ப்ரோ வந்து கூட்டணி கட்சி புரிஞ்சுக்கணும். கூட்டணி அது கட்சி வந்து புரிஞ்சுக்கணும். நான் ஒரு விஷயம் சொல்றேன் ப்ரோ. அவங்களுக்கு பதவி ப்ரோ முக்கியம். யாரு ஒரே நிமிஷம் ப்ரோ. இப்போ நான் பாஸா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் பாஸ். நான் ஒரு கம்பெனி நடத்துறேன். சையத் ப்ரோ ஒரு பாஸ், அவர் ஒரு கம்பெனி நடத்துறாரு. நான் வந்து என் கீழே வேலை செய்யறவங்கள குப்பை மாதிரி ட்ரீட் பண்ணுவேன். இப்ப சையத் ப்ரோ நல்லா ட்ரீட் பண்ணுவாரு. நீ குப்பை மாதிரி நடத்துற இடத்துலதான் நீ உட்காரனா அது உன் தலையெழுத்து. அந்த தலையெழுத்தை யாருமே மாத்த முடியாது. நீ சமூக நீதி சமத்துவம்னு நீ வந்து கட்சியை ஸ்டார்ட் பண்ணிருப்ப. நீ வந்து ஈக்குவாலிட்டி எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்ப. நானும் எல்லாருமே சமம்னுவேன், சையத் ப்ரோவும் எல்லாருமே சமம்னுவாரு. நானா சும்மா ஃபேக்கா நடந்துப்பேன். சமம்லாம் கிடையாது, நீ கீழே தான் உட்காரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சையத் ப்ரோ வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்குறாரு. இவங்க வந்து கீழே இருக்கிறதான், கீழே தான் நீ உட்காரணுன்ற இடத்த கிட்ட தான் இவனுங்க போய் நிப்பானுங்க.
ப்ரோ அப்புறமா சோ அது இந்த ஒர்க்கர்ஸ் புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த கூட்டணி கட்சி புரிஞ்சுக்கணும். ப்ரோ அத விசிகா புரிஞ்சுக்க கட்சி மாட்டாங்க. கொடியெல்லாம் ஏத்தவே விட மாட்டேங்கிறாங்க. என்ன ப்ரோ கொடி புடுங்கி எறிகிறாங்க. அப்புறம் இந்த மதுரை ப்ரோ எம்பி மூர்த்தி கொடியா முக்கியம், மணிதான் முக்கியம். ப்ரோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா ப்ரோ? சும்மா அவங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் இப்பவும் சொல்றேன், செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டு வாழணும் அப்படின்னு கத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ. அதோட ட்ரைனிங் பீரியட் தான் 21ல இருந்து 26. 26ல இருந்து பழகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் டேய் அவங்க. கூட்டணி கட்சி எல்லாம் 2026 வரைக்கும் அறிவாலயத்துல அடகு வச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்டை ப்ரோ பார்த்து இந்த ஆலூர் பயப்படுவானுங்க. ஷானவாஸ் அவனும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கான் பாரு ப்ரோ. யாரு? ஆலூர் ஷானவாஸ் கதறிட்டு இருக்கான் யூடியூப்ல. அதான் எதையாவது பேசிட்டு இருப்பாரு. அவர் திமுக சொன்னா திமுக காரன் கூட அடிக்க மாட்டான், ஆளூர் தான் முதல்ல வருவாரு. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. காசு வாங்குறாருல திமுகவோட ப்ரோ, டேமேஜ் காசு. கண்ட்ரோல் அந்த அந்த குரூப்ல வந்து மன்னர் அவர் தான் அவ்வளவுதான். குடும்பத்துக்கு அந்த திமுக மன்னர் எப்பெல்லாம் டென்ட் குடும்பத்துக்கு விழுதோ இதுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து புலனாய்வு அடக்காக்கிறதுக்கு ஓகேவா? வருவாரு. ப்ரோ நீங்க ப்ரோ அவன் ஒண்ணுமே இல்ல, கட்சியை பத்தி கேமராலாம் கூட ஆஃப் பண்ணிட்டு 30% தான் பேசுறான். கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஆலு டிஎம்கே ஷானவாஸ் பத்தி கேளுங்க 70%. டிஎம்கே பத்தி. ஆளூர் கேமரா ஆஃப் ஷானவாஸ்க்கு நெருங்கிய நண்பனான ஒருத்த வந்து இங்க நம்ம ஸ்பேஸ்லயே ஒருத்த உட்காந்துருக்கான். நதீர். ஆமா 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 ஆமா, சொந்தக்காரர் தான் ஆமா. நதீர் அவனுக்கு. நதீர் அடிச்சா கரெக்டா இருக்கும் ப்ரோ. first. இப்போ இன்னொரு கொஸ்டின் ஒண்ணு ப்ரோ. நீங்க இது ஆக்சுவலா இப்போ அது ஒரு விமர்சனமா வைக்கிறாங்க. இப்போ தளபதி பேசும்போது என்ன சொல்லிட்டாரு, ரீசெண்டா ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, மொழி போர்னு சொல்லிட்டாரு. இப்போ அதை என்ன கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா, இது ரீசெண்டா வந்திருக்கு சொல்றாரு. ஆஹா, அவரு அவரு பிறந்ததுக்கு முன்னாடில இருந்து ரீசெண்டா இருக்குது. மொழி போரை வச்சு இவனுங்க மும்மொழி ஹேஷ்டாக் கொள்கையே மொழி போர் ரீசெண்டா வரல, வேணா எல்லாத்தையுமே தப்பு தப்பா மொழி ஆமா போர் சொன்னாரு அவரு. மொழி அவர் போர்னு அப்படின்னு சொல்லல. சொல்றாங்க. மொழி போர் சொல்லல. இப்ப மும்மொழி ரீசெண்டா ஒரு கொள்கை. பிரச்சனை இப்ப வருதுன்னு சொன்னாரு. ரீசெண்டா ரீசெண்டா வந்துட்டு ஒரு இப்போ பிரச்சனை மும்மொழி மும்மொழி கொள்கை. கொள்கைன்றாரு. மும்மொழி கொள்கை பாலிசியே சொல்றாரு. மொழி போருங்கிறது 1930களே இருக்குது. அதை அவங்க எப்படி இன்டர்பிரட் ஓகேங்களா? பண்ணி எப்படி திரிக்கிறாங்க பாருங்க ப்ரோ. அவருக்கு வந்து மொழி போர்னா என்னன்னே தெரியல, தெரியாம வந்து மேடையில பேசிட்டு உனக்கு இருக்காரு. தெரியுமா? உனக்கு தெரியுமா மொழி உதயநிதிக்கு போர் தெரியுமா? என்னன்னு? ஏங்க எங்க அவர் உதயநிதிக்கு ஆரம்பிக்கும் தெரியுமா மொழி போர்? சையது மொழிபெயர் தாய்களுக்கு வந்து மரியாதை செஞ்சுட்டு தான் இது பண்ணாரு. ஆ? அந்த மாலையெல்லாம் ஐ மீன் பூவெல்லாம் போட்டு தானே வந்து இல்ல ஆரம்பிச்சாங்களே. அண்ணா ஒன்னு இது மட்டும் சொல்லிடுறேன். நம்ம பார்ட்டியில நடந்த அத்தனை ஃபங்க்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் வந்து மொழிப்போர் தியாகிகளுக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு தான் அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு ஸ்பீச்சே கொடுக்குறாரு. இது வந்து கொடுத்தாரு. இது ஆமா வரைக்கும் ஆமா. நடந்த எல்லா ஈவெண்ட்லயும் நடந்திருக்கு. இந்த மாதிரி டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் பண்ணியிருக்காங்களா ஆமா கேளுங்க. ப்ரோ. இல்ல நிச்சயமா அது நம்மளுடைய வருஷம் இல்ல நம்மளுடைய டிஎம்கேல இது பண்ணுவாங்க, நம்ம கலைஞருக்கு மாலை போட்டுட்டு ஆரம்பிப்பாங்க. கோபாலபுர அது தியாகிகளப்பா. கூட தப்பு இல்லைங்க. அவங்க தலைவர் அவங்க இது பண்றாங்க. ஓகே, அவர் மொழி போர்லாம் ஏங்க இருந்திருக்காரு. ஓகேங்களா? யாருங்க அதான் தலைவரு? மொழி போரை பத்தி அவங்க தலைவர் அவங்க டிஎம்கே தலைவரை தலைவர். யாருக்கு என்னங்க? முதல்ல அந்த கட்சி ஆரம்பிச்சது யாருங்க? நீங்க சும்மா வந்து நான் நடுவுல நடத்தி விட்டு ஏங்க போனேன், அவங்க அதெல்லாம் நீங்க இப்ப தலைவர். சொல்லுங்க. அண்ணாவை அண்ணாவை கூட கூட அண்ணாவை போட தலைவர்னா சொல்லுங்க அவரும் தலைவர். முதல்ல. அவரும் நான் ஃபவுண்டர்னு சொன்னேனா? தலைவர் தானே சொன்னேன். கொடு. ஃபவுண்டர் எங்க? ஃபவுண்டரே இப்ப காணோம். ஃபவுண்டர் அண்ணா. அண்ணாதுரை தான் ஃபவுண்டர். அது ஃபவுண்டர்னா ரைட்டு. ஓவரா போடுற மாதிரி இருக்காங்க. நான் சொல்றது உங்களுக்கு அதெல்லாம் புரியல போல. கழிக்கிறதே கிடையாது. அண்ணாவை காணுமே. அண்ணா போட்டதே நான் பாக்குறது இல்ல இப்போ. இப்ப ரீசெண்டா நான் நல்ல விஷயம் என்னன்னா, டிவிக்கே வந்ததுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அம்பேத்கர் போட்டோவை ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.